இந்த ஜெபம் நடக்க 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 அற்புதத்தை நம்முடைய கண்களால் நாம் பார்க்க போகிறோம். சில காரியத்தை ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த பிரசன்னம் கடந்து வர வர அந்த மகிமையை நம் எல்லாருடைய கண்களும் பார்க்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். சில இடங்களிலே ஆண்டவர் ஒரே அடியா ஆண்டவர் ஒட்டனே ஆண்டவர் கிரியை செய்யாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் அந்த கிரியை செய்கிறார். அதாவது அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் அதிகமாக அதிகமாக, அவருடைய வல்லமையை அதிகமாய் அவர் இறக்க 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 எப்பேற்பட்ட கட்டுகளாய் இருந்தாலும் சரியாகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரிடத்திலே சீடர்களெல்லாம் ஒரு பிசாசை துரத்துறதற்காக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போ அவர்களால் அந்த பிசாசை துரத்த முடியல. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவரிடத்துல கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எதனால இப்படி துரத்த முடியாம போயிருச்சு, வல்லமை இல்லையா, உங்க நாமத்துல வல்லமை இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலே அன்றி, அப்போ ஜபத்தினாலும் உபவாசத்தினாலேயும் அன்றி இவ்வகை பிசாசு போகாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பிசாசுகளிலே பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி இருக்குது. அதே போல சாபங்களிலே வெரைட்டி இருக்கிறது. அதே போல நம்மேல் இருக்கிற பிரச்சனையிலே நிறைய வெரைட்டி இருக்குது. இது எல்லாத்திற்குமே ஆண்டவர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். ஆனா எப்படியும் கல்லும் கரையும்ன்றது மாதிரி ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்க 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 மலைகளானாலும் பர்வதங்களானாலும் அது மெழுகு போல உருகி போகும். அதனால ஒரே கான்செப்டோட இந்த 100 டேஸும், அதனால ஒரு நாளும் நமக்கு வீணாகாது. ஆண்டவரோடு செலவு படுகிற ஒரு நிமிஷம் கூட வீணாகாது. அப்ப இந்த 100 நாட்களும் ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுக்க அவருடைய பிரசன்னம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் பலமாய் இறங்கும். நான் நம்புறேன், எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆனாலும் அவருடைய பிரசன்னம் நாளுக்கு நாள் அதிகமாகும் போது, அது இந்த 100 நாட்கள் முடியும் போது நான் நம்புறேன், பல ஆண்டுகளாய் தொடர்கிற சில காரியத்தை கூட ஆண்டவர் மெழுகு போல மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். வேதத்துல நான் இன்னைக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 24, 25வது வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24, 25. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று, அப்படின்னா அந்த ஸ்திரீ அப்படின்ற எழுதியிருக்கிற இடத்துல இந்த இனத்தை சேர்ந்தவள், இந்த குடும்பத்தை சேர்ந்தவள், இவனுடைய தகப்பனாருடைய பெயர் இது, இவங்க தாயார் இப்படி வந்தாங்க, இவங்களுக்கு இந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், இப்படி இந்த ஸ்திரீயை குறித்து பார்த்தீங்கன்னா எந்த அறிமுகமே இல்லை. அவருடைய பேருக்கு பின்னாடி அதுவும் சொல்ல போனா இந்த இடத்துல அந்த ஸ்திரீயினுடைய பெயர் கூட இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனா இந்த ஸ்திரீயினுடைய கணவனாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, மனோவா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஸ்திரீயினுடைய பெயர், அவருடைய குடும்பம், எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் எதுவுமே சொல்லப்படலை. ஆனா நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமேன். தனக்கு ஒரு பேர் இல்லை, தனக்கு ஒரு அட்ரஸ் இல்லை, தனக்கு ஒரு குடும்ப பின்னணி இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, இந்த ஸ்திரீயை ஆண்டவர் இன்னொரு தேசத்திலே வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியினுடைய, ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய, ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலியினுடைய பேரை வைக்கிற அளவிற்கு கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். நான் இந்த 2வது நாளை நான் எப்படி துவங்க போறேன் அப்படின்னு சொன்னா,
நான் நம்புறேன் உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில அட்ரஸே சரியாம இல்லாம இருக்கலாம். அப்படின்னா உங்களுடைய பெயர் எந்த இடத்திலையும் குறிப்பிடப்படாதவர்களா இருக்கலாம். உங்களுடைய வம்சம் இந்த ஸ்திரீயை போல உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் இந்த ஸ்திரீ ஒரு பராக்கிரமசாலியை பெற்று அவனுக்கு பேர் வைக்கிற அளவிற்கு கர்த்தர் அந்த ஸ்திரீயை பயன்படுத்த முடியுமானால் அநேகருடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை சாதனை இல்லை என்று நினைக்கலாம், வருத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் உங்கள் மூலமாய் கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் 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 முழு பலத்தோட சொல்லுங்க. நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் முழு பலத்தோட நம்புறேன், நான் முழு பலத்தோட நம்புறேன். அநேகருக்கு ஹல்லேலூயா. நம்முடைய பின்னணியை கேட்டா தெரியாம இருக்கலாம், நம்முடைய படிப்பு சொல்லி கொள்ளுகிறது மாதிரி இல்லாம இருக்கலாம். ஆனா நான் இன்றைக்கு இந்த ஆரம்பத்துல சொல்ற வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய வெளிப்பாடு பாருங்க. ஆண்டவர் சிம்சோன் அப்படின்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லலை. இப்போ அவனுடைய கணவனார் இந்த மாதிரி பேர் வைங்க அப்படின்னு சொல்லலை. அட்ரஸே இல்லாத ஒரு சகோதரி தன்னுடைய மகனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, சிம்சோன் என்கிறதற்கு சூரியன் என்று அர்த்தம். சூரியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே இருந்த இருள்களை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றினார். நான் நம்புறேன் நீங்க ஒரு பேர் வைப்பீங்க, அது இருளை விலக்கி வெளிச்சத்திற்கு உங்களை கொண்டு வந்தது என்கிற ஒரு சாட்சியை நான் சொல்ல நம்புறவங்க முழு பலத்தோட ஆமென். கர்த்தர் என்னை பற்றி சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை என்றாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த வெறுமையான பாத்திரத்தை விலையேற பெற்ற பாத்திரமாய் மாற்றுவார். அப்படியே கைகளை மேல உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் பெரியவைகளா இருக்க போகிறது. அட்ரஸே இல்லாத உங்களை கொண்டு, தகுதியே இல்லாத உங்களை கொண்டு, பெயர் உச்சரிக்கப்படாத உங்களை கொண்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாய் மாற்றுவேன், அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாய் மாற்றுவேன், அநேகத்தின் மேல். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை உச்சரிக்க எனக்கு அற்புதம் செய்கிற தேவன், எனக்கு அற்புதம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவோம், நல்லவர். எதிர்க்கிறவர்கள் முன்பிலும் தள்ளினவர்கள் மத்தியிலையும் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர், என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். எஸ் எஸ், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் யாருக்கும் பிரயோஜனமே இல்லை, நான் ஒரு பயனற்ற பாத்திரம், என் பேர் கூட யாருக்கும் தெரியாது, நான் எதுக்கு பிறந்தேன்னு கூட தெரியல. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சிம்சோனுடைய தாயினுடைய பெயர் உச்சரிக்கப்படாவிட்டாலும் அவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயர் வைத்து அந்த பராக்கிரமசாலியை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு ஒரு பாத்திரத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை பயன்படுத்துவேன், உன்னை கொண்டு சூரியன் என்கிற காரியத்தை ஸ்தாபித்து இருளை நான் வெளிச்சமாக்குவேன். ஹல்லேலூயா. எதிர்ப்பவர்கள் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் சொல்லோ பந்தியாயத்தப்படுத்தி
அன்பாக கனம் பண்ணினி. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர்கள் பந்தியாயத்தப்படுத்தி ஹalleluya அன்பாக கனம் பண்ணினி. இப்ப கைகளை வைத்து இயேசுவே இயேசுவே முழு பலத்தோடே ஹalleluya நீ நல்லவர் நல்லவர். சோ மறுபடியும் ஒரு விசை கையை வைத்து இயேசுவே தடைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. சோவே நன்றி நன்றி ஐயா அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ஐயா அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் சொல்லுவோம் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா. இப்ப கைகளை வந்து அப்பா ஆண்டவரே இந்த வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறவர், ஒன்றும் இல்லாதவர்களை கொண்டு திரும்ப திரும்ப இயேசுவே இயேசப்பா இந்த பிரசன்னம் இந்த மகிமை ஒவ்வொருவரையும் அப்படியே அணைச்சிட்டு ஆறுதல் படுத்திட்டு ஓ சத்தத்தை உயர்த்து இயேசுவே நன்றி அப்பா. ஓ ஹalleluya இயேசுவே நன்றி நன்றி ஐயா உம்மளவில்லா அன்பிற்காக. நன்றி ஐயா என்ன நான் செலுத்துருவேன் ஆயிரம் பாடல்களோ என்னோயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். சொல்லோ என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ ஹalleluya என்னோயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இப்ப கைகளை வைத்து இயேசுவே சத்தமா thank you Lord thank you Lord. அவருடைய நாமம் பலத்த துருவம், அவருடைய நாமம் பலத்த துருவம், அவருடைய நாமம் பெரியதே. சோவே திரும்ப திரும்ப இயேசுவே எஸ் எஸ் அது மேலான நாமம், அது உலகத்தில் இருக்கிற எல்லா
நன்றி. ஹல்லேலூயா, ஆமென். பேர் அறிவிக்கப்படாத, பேர் சொல்லப்படாத ஒரு தேவ பிள்ளைய, ஒரு மகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய சூரியனை போன்ற ஒரு மகனுக்கு அவ்வளவு அழகான ஒரு பெயர் சூட்டி கர்த்தர் அந்த நபரை பயன்படுத்த முடியுமானா? ஆண்டவரிடத்துல இன்றைக்கு இந்த 2வது நாள் நான் என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னையும் பயன்படுத்துவது ஆண்டவருக்கு லேசான காரியம். உங்களை ஆண்டவர் பயன்படுத்த போறார். விலாசமே இல்லாத உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறார். அட்ரஸ் இல்லாத உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறார். அனாதைகளா இருக்கிற சிலரை கர்த்தர் பயன்படுத்த போறார். தள்ளப்பட்ட சிலரை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. அடுத்து தேவனுடைய கண்கள் உங்களை தான் பார்க்க போகுது. உங்க பிள்ளைகளை தான் கர்த்தர் பார்க்க வைக்க போறாரு. ஆமென். அந்த மனோவாவினுடைய அவருடைய மனைவியை கர்த்தர் அந்த ஞானத்தை தர முடியுமானால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த ஞானத்தை கர்த்தர் தந்து ஆண்டவர் பயன்படுத்துகிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். தேவனே, நீர் என்னை பயன்படுத்த போகிறதற்காக நன்றி. அந்த அதிகாரத்திலே வாசிக்கும் போது நீங்க 13ஆம் அதிகாரத்தினுடைய அப்படின்னா 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் 13ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை இன்னொரு குட்டையும் கூட வாசிங்க. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மனோவா அவர்களுடைய மனைவி. இந்த மனோவா அவர்களுடைய மனைவி என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிள்ளை இல்லை, அவங்க மலடின்ற ஒரு பேரை வாங்கிட்டாங்க. அவங்களுடைய பெயர் சொல்லப்படலை, அவங்க ஊரு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அந்த சமயத்திற்கு ஏற்றபடி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி, பேரே இல்லாத இந்த மகள் தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வைக்கிற அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்தினார். இப்போ இங்கே அவங்களுடைய கணவனாரை குறித்து வேதம் சொல்லுது, அவருடைய பெயர் மனோவா. ஆனா அந்த மனுஷனை குறித்து சொல்லும் போது இப்ப என்ன சொல்லுதுன்னா, அவர் எந்த ஊரான் இல்லைன்னா எந்த வம்சத்தான் அப்படின்னா, தான் வம்சத்தான் ஆகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன். அப்ப இந்த மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இவருக்கு பேரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இவருடைய கோத்திரத்தையும் ஆவியானவர் இங்கே எழுதி இருக்கிறார். அப்ப இந்த கோத்திரம் என்ன கோத்திரம் அப்படின்னு நீங்க வாசிக்கும் போது, நீங்க எண்ணாகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்கும் போது, எண்ணாகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் 1,57,600 பேர். இவர்கள் தங்கள் கொடிகளோட பின் பாளையமாய் போக கடவார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த இடத்துல எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் 1,57,600 பேர். இவர்கள் தங்கள் கொடிகளோட பின் பாளையமாய் போக கடவார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இந்த கோத்திரங்கள் புறப்படும் போது கவனிங்க, இந்த கோத்திரங்கள் எல்லாம் புறப்படும் போது வரிசையாய் புறப்பட்டார்கள், அணி அணியாய் புறப்பட்டார்கள். ஃபர்ஸ்ட் யார் போகணும், செகண்ட் யார் போகணும், மூணாவது அப்படின்னு லைன் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் நேர்த்தியாய் போனார்கள். இப்போ நம்ம வாசித்த இந்த மனோவா அப்படின்ற இந்த பர்சன் எத்தனாவது இடத்துல இருக்கிறார்? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாரா, 5வது இடத்துல இருக்கிறாரா, 3வது இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா வேதம் சொல்லுகிறது, வரிசையின்படி இந்த மனோவா எங்க இருக்கிறார் அப்படின்னா பின்பாளையத்திலே, அப்படின்னா லாஸ்ட்ல, கடைசில,
லிஸ்ட்ல இவருடைய பெயர் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, கடைசியில் யாராவது பொதுவாக நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ABC அதுல பேர் வச்சிருவாங்க, நிறைய பேர் ஏலேயே பேர் வச்சிருவாங்க. இந்த ஜெட்ல பேர் வைக்கிறவங்கலாம் ரொம்ப குறைவு, அதுவும் Q அதுல பேர் வைக்கிறவங்கலாம் ரொம்ப குறைவு. சில லெட்டர்ஸ்ல சில பேரே வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் இந்த ABC அதுல பேர் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எங்க போனாலும் ஆல்பபெட்டிக் பிரகாரமாக ஃபர்ஸ்ட் எதுதான் நிற்கும் சொல்லுங்களேன்? அந்த AB. நம்ம எது பண்ணாலுமே மேல இருந்து ABCன்னு தான் வரும். அதனால இது அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது கூட நிறைய பேர் ABC அந்த மாதிரி தான் வரும். ஆனா இந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க, கடைசி எழுத்துல இருக்கிறவங்க, லாஸ்ட்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கு நிறைய நேரத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் என்ன ஆயிரும் அப்படின்னா அப்படியே மிஸ் ஆயிரும், நிறைய அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுடைய வழக்கத்தின்படி அவங்களை எங்க எழுதியிருக்குன்னா கடைசியில எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனோவா தான் கோத்திரம் என்கிறது கடைசியில பின்பாளையத்திலிருந்து இருக்கிறவன், பின்பாளையத்தினுடைய வரிசையில இருக்கிறவன். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இப்போ பின்பாளையத்திலே இருக்கிற அந்த மனோவாவை தேசத்தினுடைய ரட்சிப்பிற்காக, விடுதலைக்காக ஒரு சிம்சோனை கர்த்தர் தருகிறார். பின்னாடி இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் முன்பாக எடுத்துட்டு வராரு. இந்த இரண்டாவது நாடுல கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களை தேடி வருகிறது. சட்டத்தின்படி நீங்க பின்னாடி இருக்கலாம், எழுத்தின்படி நீங்க பின்னாடி வரிசையில உட்கார்ந்துட்டு இருக்கலாம், உங்க குடும்ப காரியத்தின்படி நீங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ நம்பு மகளே, நீ நம்பு மகனே, உன் குடும்பத்தை ஒரு நாள் நான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன், உன் பிள்ளைய ஒரு நாள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். ஆமென். எஸ், இது நடக்கும், இது நடக்கும். பின் பாளையத்திலே இருக்கிற அந்த ஹalleluya தேவனுடைய மனுஷனுக்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியுமானால் எனக்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. சட்டப்படி வேதம் சொல்லுகிறது, தாவீது யார் அப்படின்னா இளையவன், எல்லாரிலும் இளையவன். வேதம் என்ன சொல்லுது? எல்லாரிலும் இளையவன். அப்படின்னா அதனாலதான் அவங்க அப்பா அதை பெரிய கேரா எடுக்கவே இல்லை. நீ எல்லாருலையும் சின்ன பையன், எல்லாருலையும் சின்ன பையன். மூத்தவங்க இருக்காங்கல்ல, முன்னாடி படிச்சவங்க இருக்காங்கல்ல, பராக்கிரமசாலிகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போட்டோம், அவங்கள தெரிஞ்சு எடுத்துக்கிட்டோம். நீ இப்ப சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, எல்லாரிலும் கடைசி ஆனவனை ஆண்டவர் முதன்மையான இடத்திற்கு கொண்டு வந்து ராஜாவாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் இந்த வார்த்தையை நம்புறேன். ஆண்டவருடைய கரம் அதை செய்ய போகிறது. இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேருடைய பிள்ளைங்க பின்னாடி கிடக்குறாங்க. பாஸ்டர், என் பையனுடைய லிஸ்ட் பின்னாடி இருக்குது, என்னுடைய பையனுடைய வாழ்க்கை பின்னாடி இருக்கிறது, என் குடும்பம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறது. எல்லாரும் முன்னாடி போறாங்க, எல்லாருக்கும் முன்னாடி வாய்ப்பு இருக்குது, எல்லாரும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நான் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில, ரொம்ப பேக்வேர்டா பின்னாடி கடைசியில நான் இருக்கிறேன். நான் இதெல்லாம் தாண்டி எப்ப மேல வருவேன், அடுத்து எப்ப என்னுடைய பெயருக்கு மடியில சீட்டு விழும், நான் எத்தனை வருஷம் தாண்டி மேல வருவேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனோவாவை கர்த்தர் பின்பாக இருந்து எந்த மனுஷனுடைய வார்த்தையும் இல்லாமல் முன்னணியிலே கர்த்தர் கொண்டு வருவானால் அவருடைய கரம், அவருடைய வல்லமை பின்பாக தள்ளப்பட்டிருக்கிற உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்க போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென். உன்னை நான் குப்பையில் இருந்து எடுத்து ராஜாக்களோடு அமர பண்ணுவேன். உங்க பிள்ளைய ராஜாக்களோடு கர்த்தர் அமர பண்ண போகிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் முதன்மையான இடத்துல அமர பண்ண போகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கவே வேண்டாம். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவ்வளோ பெலனா இருந்துச்சு, அவ்வளோ பெலனா இருந்துச்சு. ஆமென். அந்த லிஸ்ட்டை வச்சிருக்கிறவங்க எப்படி கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது அடுத்த இந்த ராஜ்யத்தில்
அடுத்து ஒரு மனுஷனா ஆண்டவர் எழுப்ப போறாரு. மீதியானுடைய கையிலிருந்து ரட்சிப்பதற்காக ஒரு கோத்திரத்திலிருந்து ஒரு பர்சன் எழும்பணும் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு தலைவனிடத்துல போய் பேர் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னா அவர் எங்க எழுதுவார் தெரியுமா? கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இந்த தான் கோத்திரத்துக்கு போகணும்னா லாஸ்ட்ல போகணும். அவங்க டிராவல் பண்ணி வர்றதுக்கே 10 நாள் 20 நாள் ஆயிரும். அவனை போய் எங்க சந்திக்கிறது, அவனை போய் எங்க பார்க்கறது? அவங்க அந்த லாஸ்ட்ல வந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடி இருக்கிற ஒருத்தனை கூப்பிடுப்பா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒருத்தரை கூப்பிடுப்பா. உலகத்திலே இருக்கிற மனுஷனா இருந்தா இதுவரைக்கும் முதன்மையானவர்களை தான் கூப்பிட்டுருப்பாங்க. நீங்க சந்திச்ச மேனேஜர், நீங்க சந்திச்ச சொந்தக்காரங்க, நிறைய இடங்களில் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பேருக்கு மதிப்பு கொடுத்திருக்கலாம், கனம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் பின்னுக்கு தள்ளினது போல ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனா இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க. ஒருத்தரை கர்த்தர் ஒரு மனோவாவை தேடுறாரு. அந்த மனோவாவை முன்னாடி கிடையாது, 2வது கோத்திரத்துல கிடையாது. கொடி அந்த லாஸ்ட்ல கடைசில கொடியை தூக்கிட்டு நிற்கிற அந்த மனோவாவை கர்த்தர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். 2 கரங்களையும் மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்க போகுது. கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு நேராய் தொனிக்கப்படுகிறது. ஓ, பின்னுக்கு தள்ளின நிறைய பேரை கர்த்தர் முன்னணியிலே கொண்டு வர சித்தமா இருக்கிறார். ஜெபம் சத்தத்தை உயர்த்தி, நான் நம்புற ஆண்டவரே, இது ஊழியக்காரர் மூலமாய் வருகிற தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. என் வம்சத்துல ஆண்டவர் என்ன முன்னணியில கொண்டு வர போறாரு, என் குடும்பத்துல ஆண்டவர் என்ன முன்னணியில கொண்டு வர போறாரு, என் பிள்ளைய ஆண்டவர் முன்னாடி கொண்டு வர போறாரு. அவங்க முன்னாடி என் பிள்ளை தலை நிமிர்ந்து நிற்கும். அவங்க முன்னாடி என் பிள்ளைய கர்த்தர் சாட்சியா நிறுத்துவார். ஒதுக்கப்பட்ட என்னுடைய பிள்ளையினிடத்துல கர்த்தருடைய கரம் கடந்து வரும். நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவருடைய அற்புதம் நடக்கட்டும். சொல்லுங்க முழு பலத்தோடு, ஹல்லேலூயா. இயேசுவே, சத்தம் ஜெபம் பண்ண. இது கர்த்தர் உங்களுக்காய் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்காய் சொல்லுகிற வார்த்தை. எஸ் எஸ் எஸ், ஆமென் 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 ஆமென். இயேசுப்பா, இப்ப அந்த காரியத்தை நீர் செய்ய போகிறதற்காக நன்றியப்பா, நன்றியப்பா. காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், ஆனாலும் எங்கள் வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. இயேசுவின் பிள்ளைகள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் நாம் காண மாட்டோம். நமக்காய் அவர் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். உங்களை தடுக்கிற சக்திகள், உங்கள் பிள்ளைகளை தடுக்கிற சக்திகள், உங்களை பின்னுக்கு இழுக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து முன்னணியிலே ஆண்டவர் கொண்டு வர போகிறார். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே
இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. இன்னைக்கு இரண்டாவது நாள் ஆண்டவர் இந்த இரண்டாவது காரியத்தை கர்த்தர் பேசுறாரு. உங்களை பின்னுக்கு இழுக்கிற சக்திகளை ஆண்டவர் முறியடித்து உங்களை எப்படி கொண்டு வர போறாருன்னா கர்த்தர் முன்னாடி கொண்டு வர போறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த 100 days ஜெபம் முடியும் போது நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா நம்மளை கர்த்தர் முன்னணியிலே நிக்க வைக்க போறார். கர்த்தர் முன்னாடி நிக்க வைக்க போறாரு. நம்முடைய தேவனுக்கு ஒரு சக்தி இருக்கிறது, நம்முடைய தேவனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமைன்னா பின்னுக்கு தள்ளப்பட்டவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை எடுத்து ராஜாக்களோடு அமரக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கு. நான் ஆராதிக்கிற அப்பாவுக்கு இருக்குது, தேவனுக்கு இருக்குது. இதை நீங்க நம்புங்க, இதை நீங்க நம்புங்க. எவ்வளவு சக்திகள் வந்தாலும் நீங்க இன்னைக்கு ஜபத்தோட அந்த வார்த்தையை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. தான் கோத்திரத்துல கடைசில இருந்த மனோவாவை உங்க கண்ணு கண்டுருச்சுல்ல, நீங்க அங்கே இருந்து முன்னாடி எடுத்துட்டு வந்தீங்கல்ல. அத்தனை பேரும் எத்தனை பேர் பொதுவாகவே நம்ம பாருங்களேன், நிறைய பேர் எங்க நிக்கிறதுக்கு தான் முயற்சி எடுப்பாங்கன்னா முன்னாடி மோதி அடிச்சுட்டு, சாப்பாடுக்குன்னா உடனே முன்னாடி நிற்பாங்க, ஏதாவது ஒரு பொருள்னா முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல நிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் எல்லாம் கொடுக்கவும் படும். ஆனா ஆண்டவர் மட்டும் ரொம்ப வித்தியாசமான கர்த்தர். நான் நம்புறேன் இந்த இரண்டாவது நாள் கர்த்தர் உலாவுகிறார் இந்த இடத்துல. அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை முன்னாடி நான் உன்னை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு பின்னாடி இழுக்கிற சக்திகள் ரொம்ப அதிகமா இருக்குது, என் வேலை ஸ்தலத்துல தொழில்ல என்னை பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டே இருக்கிறாங்க, நான் ரொம்ப பேக்ல இருக்கிறேன், என் குடும்பத்துல நான் தான் பின்னாடி இருக்கிறேன், படித்தல நான் தான் பின்னாடி இருக்கிறேன், எல்லாத்துலயும் நான் பின்னாடி இருக்கிறேன், இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால அவங்களுக்கு முன்னாடி என்னால நிற்கவே முடியல. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை நான் நம்ப போறோம். இந்த பாடனுடைய வரிகள் ரொம்ப அழகா இருக்குது. நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. இந்த வரிகளை நீங்க பாட பாட விசுவாசத்தோட பாடணும். எப்படி பாடணும்னா, ஒரு ஏசப்பா வர்றாரு, பின்னாடி நிக்கிற உங்க கையை பிடிக்கிறாரு, நீ வா உன்னை முன்னாடி கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன். ஆமென். கர்த்தர் தான் சொல்றாருல்ல, நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு இல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போகும்போது நீ முன்னாடி உட்காராத, நீங்க எங்க உட்காருங்க, நீங்க பின்னாடியே உட்காருங்க. ஆனா அந்த வீட்டில் இருக்கிற ஓனர் உங்க கரத்தை பிடிச்சி உங்களை எங்க கொண்டு வந்துடுவாரு, நீங்க இங்க உட்காரக்கூடாது, நீங்க எதுக்கு உட்காரணும், நீங்க இங்க உட்காரக்கூடிய ஆளுன்னு உங்களை கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு ஏசப்பா சொல்லி இருக்காருல்ல. அப்போ எந்த இடத்துல போனாலும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நீங்களா முன்னாடி போக கூடாது, நீங்களா முன்னாடி நிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. சிலர் ரொம்ப இதுல இதுவா இருப்பாங்க. அப்படின்னா மைக்க பிடிக்கணும், இது தவறாக அல்ல. ஸோ அந்த எதுக்கு எடுத்தாலுமே பேதுருவை போல எல்லாத்துலயுமே முன்னாடி நிக்கணும்னு நினைச்சு, ஆனா கடைசியில் அவர்களால் நிற்க முடியாது. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஜோம் பண்ணுங்க, ஆனா நீங்க ஒதுங்கி கூட நில்லுங்க. நீங்க பின்னாடி செலக்ட் பண்ணுங்க. அப்படி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நீங்க முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க ஒதுங்க. நீங்க பின்னாடி அப்படியே மறைக்க நான் சொல்லுகிறேன், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாங்க. நீங்க கர்த்தருக்குள்ளதானே இருக்கிறீங்க. இந்த ஒரு சுபாவம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே வரணும். உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இது கிடையாது. அவங்க எல்லாத்துலயும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம முன்னாடி நின்னாதான். பாருங்க, சில ஒரு விஷயத்துல ஒரு நாள் ஒரு கட்சி தலைவரிடத்துல ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நபர், அவர் சிரிக்கிறாரு, அவர் அந்த மாதிரி பண்றத நோட் பண்ணி ரவுண்ட் பண்ணி காமிச்சாங்க. அதே மாதிரி ஒரு வீடியோ அல்ல, கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 வீடியோ பக்கத்துல அவர் பின்னாடியே நிக்கிறத ரவுண்ட் பண்ணி காமிக்கிறார். இவருக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா, இந்த கேமரா இருக்கு பாருங்களேன், இந்த கேமராவில் எந்த இடத்துல நின்னா நான் தெரிவேன்னு இவர் மனசுல நினைச்சிட்டு, அப்போ முன்னாடி நிக்கிற இந்த தலைவரை பார்க்கும் போதே யாரை பாத்துறணும்,
என்ன பாத்திரணும்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் போய் கேமரா ஆங்கிளே அவர் நின்று இருக்காரு. 10-20 போட்டோ அப்படியே வச்சு ஃபங்க்ஷன்ல இப்படி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் அதை விட்டே விலக்கிட்டாங்க. அப்போ உலகத்திலே ஒன்று நினைங்கள், நீங்க முன்னாடி இந்த மாதிரி நம்மளை காமிச்சுக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஏசப்பாவே மனோவாவை யார் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா? ஜோஷுவாவை யார் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா? வேதம் சொல்லுது, என்னைக்காவது ஒரு டைம் மோசே கொண்டு வந்து ஜோஷுவா நிப்பாட்டினாரா? கிடையவே கிடையாது. முதல்ல ஊழியக்காரனாகிய மோசையின் ஊழியக்காரனாகிய ஜோஷுவா, அதுக்கப்புறம் கர்த்தரின் ஊழியக்காரனாகிய ஜோஷுவாவா மாறலையா? அதனால நீங்க மறைஞ்சே இருந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களிடத்துல வருமானால், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், ஆமென், நீ வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறார். பாதாளத்திற்கு படுக்கை போட்டாலும் அங்கும் அவருடைய கரம் உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் முன்னணியிலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த பாட்டை பாடும்போது உற்சாகத்தோட பாட போறோம். என்னன்னா, ஆண்டவரே, மனோவாவை முன்னாடி கொண்டு வந்தது போல என்னை நீர் கொண்டு வர போகிறதற்காக ஸ்தோத்திரம். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இன்னும் வெகு சீக்கிரத்தில் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நிற்கும் போது நீங்க முன்னணியில நிக்கிறத பார்ப்பீங்க. உங்க குடும்ப ஆட்கள் நிற்கும் போது கர்த்தர் உங்க முன்னணியில வைப்பாரு. உங்களோட ஒர்க் பண்றவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு வைப்பாரு. கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமேன். நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் என் காலின் கீழே. கரங்கள் எல்லாரும் தட்டி ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இரண்டாவது நாளில் ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் தந்தார். நீங்கள் ஆதியாகமம் 16வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 16வது அதிகாரத்தினுடைய 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரண்டாவது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் உங்களை காண்கிற தேவன். அவர் உங்கள் பிரச்சனைகளை காண்கிற தேவன். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையை காண்கிற தேவன். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவருக்கு மறைவானது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை. அவர் உங்கள் பிள்ளைகளை காண்கிறார்.
அவர் உங்கள் சூழ்நிலைகளை காண்கிறார். அவர் உங்களை வருத்தத்தை காண்கிறார். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகார் இந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். அப்படின்னா பொதுவாக வேதத்துல ஆண்டவர் நிறைய பேருடைய பெயரை சொல்லி இருக்கிறார். அதே போல நிறைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். சில தாயார்கள் கூட பிள்ளைகளுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். ஆனா ஆண்டவருக்கு பேர் வச்சதுல மிக முன்னணியில நிற்கிறது யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது இந்த ஆகார். ஆண்டவருக்கே ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீர் என்னை காண்கிற தேவன். நம்ம நிறைய இடத்துல இன்னைக்கு இந்த உலகத்துல பார்க்கும்போது நீங்க கண்காணிப்பில் இருக்கிறீர்கள் அப்படின்னு நிறைய இடத்துல போர்டு பார்த்திருப்போம். பாருங்க, சிசிடி கேமரா மாட்டி அந்த போர்டு, அந்த சிசிடி கேமராவுக்கு கீழே ஒரு வாக்கியம் எழுதியிருப்பாங்க, நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். அப்படின்னா எதையாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த கம்பெனியில இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, கேமராவை செக் பண்ணுங்களேன், சிசிடியை செக் பண்ணுங்களேன். போலீஸ் ஏதாவது கேட்கணும்னா கூட அந்த சிசிடி கேமரா இருக்கா, அதுல செக் பண்ணலாமா அப்படின்னுவாங்க. ஆனா உலகத்திலே திருடு செய்கிறவர்களை கேமரா மூலமா கண்டுபிடிச்சிடுறாங்க. எத்தனை மணிக்கு வந்துட்டாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா உலகத்திலே இருக்கிற எந்த கண்டுபிடிப்புகளாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு இருக்குது. கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு இருக்குது. என்னதான் நீங்க என்னுடைய கண்காணிப்புக்குள்ளே இருக்கிறீர்கள் என்று சொன்னாலும் அந்த ஆபீஸுக்கு உள்ள வர்ற மனுஷனுடைய தோற்றத்தை அவங்க கண்டுபிடிச்சிடலாம், அவருடைய உருவத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவருடைய மனசுக்குள்ள என்ன ஓடுது, அவருடைய சிந்தனையில என்ன இருக்குது, அவர் என்ன கஷ்டத்துல இருக்கிறாரு, அவர் கடந்து போகிற சூழ்நிலை என்ன, எந்த பாதையில் அவர் பிரயாணம் பண்றாருன்னு உலகத்துல இருக்கிற எந்த சிசிடி கேமராவும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஆகார் ஒன்றை சொல்லுகிறாங்க, எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒரு தேவனை தெரியும், அவர் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், எனக்கு ஒரு ஆண்டவரை தெரியும், அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை காண்கிற தேவன். என் புருஷன் காணாமல் இருக்கலாம், என் மனைவி காணாமல் இருக்கலாம், என்னை சுற்றி இருக்கிற யாருமே என்னை சரியாய் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன். இன்றைக்கு ஒரு சிலருடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே நான் பார்க்கலன்னு நினைக்காத, மகனே நீ பார்க்கலன்னு நினைக்காத, நான் உன்னை காண்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென், அவர் நம்மை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. புதிய பாட்டுல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒருவன் எரிகோவிலிருந்து அந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போற வழியிலே கள்ளர் கைகளிலே அகப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிறார், குழியில கிடக்கிறாரு, சாவா வாழ்வான்னு தெரியல. அப்ப வேதம் சொல்லுது, அந்த வழியாய் போகிறவர்கள் அவனை பார்த்துட்டு கண்டும் காணாமலும் போறாங்க, அவங்களுக்கு தெரியல. வேதம் சொல்லுகிறது, ஆசாரியன் அந்த வழியாய் போகும்போது அவன் அப்படியே பார்த்தும் பார்க்காம போறான், லேவியன் பார்த்தும் பார்க்காம போறான். ஆனா சமாரியன் அந்த இடத்துல கண்டுட்டு காணாம போறதில்லை. அந்த மனுஷனிடத்துல போய் அந்த மனுஷனுடைய காயங்களுக்கெல்லாம் எண்ணெய் வார்த்து அவனை தேற்றி சத்திரக்காரனுடைய கரத்துல கொண்டு போய் கொடுத்து அதுலயும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து, இன்னும் ஏதாகிலும் அதிகமாய் செலவானால் அடுத்த டைம் நான் வரும்போது உனக்கு தர்றேன்னு கொண்டு போய் விட்ட நல்ல சமாரியனாகிய இயேசு இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தும் பார்க்காதது மாதிரி போலாம், கண்டும் காணாம போலாம். பாஸ்டர், என்ன அவங்களுக்கு தெரியுது, நான் கடந்து போற பாதை அவங்களுக்கு தெரியுது, சிச்சுவேஷன் எனக்கு தெரியுது, ஆனா பார்க்காதது மாதிரியே போறாங்க. இவன் என்கிட்ட உதவி கேட்டுருவானோ, இவன் எனக்கு ஹெல்ப்புக்கு என் பக்கத்துல நின்றுவானோ, அதனால அவங்களுக்கு தெரியுது, ஆனா தெரிஞ்சுக்காதது மாதிரி பேசுறாங்க, தெரிஞ்சுக்காதது மாதிரி நடிக்கிறாங்க. அப்படி நடிக்கிற மனிதர்கள் மத்தியிலே ஒரு நல்ல சமாரியனாகிய இயேசு இந்த இரண்டாவது நாளிலே
நம்முடைய கரத்தை பிடித்து அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன். நம்புறவங்க கைகளை மட்டும் மேல உயர்த்தி நன்றியப்பா, நன்றியப்பா. இதோ எழும்ப முடியாமல் இருக்கிற உன் பிள்ளைய கர்த்தர் பார்க்கிறார். வெளியே வர முடியாமல் இருக்கிற உன் பிள்ளைய கர்த்தர் பார்க்கிறார். உடைய இருதயத்தில் வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் பார்த்துட்டு மௌனமா இருக்க மாட்டார். அவர் எழும்புவார். அவர் உங்களுக்காக தீவிரிப்பார். அவர் கடந்து வருவார். அவர் அற்புதம் செய்வார். அவர் காண்கிற தேவன். உங்களை தூக்கி எடுத்து சத்திர காரணத்தில் கொண்டு போய் கொடுக்கிற வரைக்கும் கைவிட மாட்டார் என்று நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோடு மேல தட்டி, நீர் எங்களை நீரங்களை காண்கிற தேவன் சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. வாலிப தம்பி கர்த்தருன பார்க்கிறாரு, தங்கச்சி ஆண்டவருன பார்க்கிறாரு. பிரதர், கர்த்தர் பார்க்கிறார். ஆமென், ஹalleluya. என்னுடைய கருவையே அவருடைய கண்கள் கண்டது, என்னுடைய கருவையே அவருடைய கண்கள் கண்டது. ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுது, மோசே மலைக்கு போய் 40 நாட்கள் இருந்துட்டார். வழியில ஜோஷுவா இருக்கிறார். ஆனா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு சூழ்நிலையில இருந்தாரு. மோசைக்கு எதுவுமே தெரியல. மோசே அதை பார்க்கவே இல்லை. கொசு கடிச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உனக்கு பசிச்சிருச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. 40 நாள் இந்த வழியிலே இருந்துட்டியப்பா, நீ ரொம்ப பெரிய ஆளுப்பா அப்படின்னு தட்டி கொடுக்கறதற்கு யாரும் இல்லை. அந்த வேதம் சொல்லுகிறது, இன்னும் நூனின் குமாரனாகிய பணிவிடைக்காரனாகிய அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்ததை மோசே பார்க்கவே இல்லை. அவர் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தாரு. ஆனா ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்தார். ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து அமைதியா இருக்கவே இல்லை. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைவனாய் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார், அபிஷேகம் பண்ணினார். நான் நம்புறேன், உங்க ஜெபத்தை பார்த்துட்டு ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார். உங்க பரிசுத்தத்தை பார்த்துட்டு ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார். அவர் காண்கிற தேவன். யோசேப்பு போத்திபாருடைய மனைவியின் இடத்திலிருந்து கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னதை கர்த்தர் பார்த்தார்ல, கர்த்தர் பார்த்தார்ல. காண்கிற தேவன் அவனை எகிப்திற்கு அதிபதியாய் மாற்றினார்ல. அந்த தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிற மகள் யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது இவள் ஒரு அனாதை. ஒரு அனாதை தான் இந்த ஆகார். இந்த ஆகார் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே இவள் எகிப்திலே இருக்கும்போது அவள் அடிமையா இருந்தாள். வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே இருந்த அடிமை பெண்ணாகிய, நீங்க 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். நல்லா கவனிங்க, இந்த ஆகாருடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் எகிப்திற்கு போறார், பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போறார். அப்போ போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சாராய் மிகவும் அழகுள்ளவள் என்று கண்டு அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற ராஜா என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இந்த ஆபிரகாமுக்கு நிறைய வெகுமானங்களை கொடுக்கிறார். அப்போ வெகுமானங்களை கொடுக்கும்போது சாராயின் நிமித்தம் நிறைய வெகுமானத்தை கொடுக்கும்போது நிறைய வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் இலவசமா கொடுக்கிறார். அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆகார் ஏற்கனவே எகிப்துல ஒரு அடிமை பெண்ணு தான். இப்போ இவ விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறாள். இவளை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, இவளுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை. இப்போ இந்த அடிமை பெண்ணை எடுத்து ஆபிரகாமுக்கு அவர் என்னவா விற்கிறாருன்னா, அடிமையா இலவசமாய்
அப்படின்னா ஆபிரகாம் பணம் கொடுத்தெல்லாம் வாங்கல, இந்த மனைவியின் நிமித்தமாய் அவளுக்கு கிடைச்சது. ஏற்கனவே அடிமை பெண்ணு தான், இப்போவும் அடிமை பெண். இப்போ இந்த அம்மா வந்து இந்த வீட்டில் இருக்கிறார், ரொம்ப நாள் நல்ல வேலை செய்தால். ஒரு பெண், ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை, ஒரு வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், பொதுவாக ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேலே வந்து இறக்கம் வந்து ரொம்ப ஈஸியாக காமிச்சிருவாங்க. அவங்க அழுத உடனே ஒரு இறக்கம் காமிச்சிருவாங்க, ஐயோ என்னப்பா வேணாம், எதுக்கு அழுறீங்க அப்படியா அப்படின்னு. ஆனால் எப்பவுமே பெண்ணாக இருக்கிறவர்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இரக்கம் பாராட்டுவார்கள், ஆனால் ரொம்ப டக்குன்னு இறங்க மாட்டாங்க. அழுதா கூட சும்மா நீ அழாத, எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னா அவங்க வந்து கூட, அதுவும் வந்து கூடையே இருக்கிறவர்களை வந்து அவங்க வந்து நம்பி அவங்க கையில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கறது என்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமானது. ஆனால் இந்த சாரா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆகாரை தனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து அந்த பிள்ளை தனக்கு தன்னுடைய கணவனாரால ஒரு பிள்ளை உண்டாகும்படி ஒரு நபரை தேடுறாங்க. அப்ப தேடும்போது எத்தனையோ வேலைக்கார பெண்கள் இருந்த போதிலும் இந்த ஆகார் வந்து அவங்க பார்வைக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுது. ரொம்ப நல்ல பொண்ணு இவளை வந்து என்னுடைய கணவனாருக்கு மனைவியாய் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கண்டிப்பா பிரச்சனை வராது. பிள்ளையை பெத்தெடுத்து நம்ம கையில கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு போயிடுவா, அந்த பிள்ளையை நம்ம வளர்த்துடலாம், அந்த பிள்ளை நம்முடைய பிள்ளை ஆயிரும். பாருங்க, தன்னுடைய கணவனார் தனக்கு இருக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை ஒரு பொண்ணு அவ்வளோ சீக்கிரமா விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த சூழ்நிலை வரட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஆகார் வந்து அந்த சாராய் வந்து விட்டு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இந்த அடிமை பெண்ணா இருந்தும் ஆகார் இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து நாட்கள் தாண்டிச்சு, அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணின உடனே இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாகுது வயிற்றுல. குழந்தை வயிற்றுல உண்டான உடனே இந்த ஆகார் என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அப்படின்னா ஒரு பதவி கொடுத்த உடனே, ஒரு பொறுப்பு கொடுத்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவள் தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். நீங்கள் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இதுவரைக்கும் நல்ல குவாலிட்டி, ஒரு ராஜாவினுடைய, ஒரு வீட்டினுடைய எஜமாட்டியினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமா அந்த இடம் வரைக்கும் வந்தாச்சு, அவ்வளோ பெரிய இடம் வரைக்கும் வந்தாச்சு. ஆனா ஒரு செத்த ஈ தைலக்காரனுடைய மொத்த தைலத்தையும் நாரி கெட்டு போக பண்ணுன்னு சொன்ன அந்த வசனத்தின்படி ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா, தனக்கு ஆசீர்வாதம் வந்த உடனே, தனக்கு பேர் வந்த உடனே, தனக்கு ஒரு மதிப்பு வந்த உடனே, தனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்த உடனே இவங்க யார அற்பமா நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பொறுப்பை கொடுத்த அந்த சாராய ரொம்ப சீப்பா, ரொம்ப கேவலமா, அற்பமா, அது எவ்வளோ டெஃபினேஷன் தெரியல, அற்பமா அப்படின்னா, உனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு குழந்தை இருக்கு பாரு, நீ என்னதான் அவருக்கு மனைவியா இருந்தாலும் நீ அப்படி நிறைய உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு வார் போயிட்டு இருக்குது. ஆனா இந்த சாராய் வந்து நீங்க நினைக்கிறது மாதிரி வந்து சளைச்சவளெல்லாம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய எஜமாட்டின்ற அந்த கெத்து, எஜமாட்டின்ற அந்த பெருமை கண்டிப்பா என்ன பண்ணிதான் இருக்கும். பொதுவாக நமக்கே அப்படிதான், யாராவது ஒருத்தர் தாழ்மையா பேசிட்டாங்கன்னா நம்ம விட்டுருவோம், சரி ஓகே பரவாயில்ல அப்படின்றோம். ஆனா அதே அவங்க பெருமை அடுத்து நீயா நானான்னு கேட்டா, நம்ம ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்தா, நம்ம உயரத்துல இருந்தா பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி வயிற்றுல குழந்தைய சுமக்கும் போது இந்த சாரா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய டார்ச்சரை கொடுக்குறாங்க, அவங்கள ரொம்ப வருத்தப்படுத்துறாங்க. இந்த வருத்தத்தை தாங்க முடியாம இனி இந்த வீட்டில் நம்மளால இருக்கவே முடியாது. இப்போ தன்னுடைய அந்த யாரால கர்ப்பமானாங்களோ ஆபிரகாம், இந்த ஆபிரகாம் இடத்துல போய், ஐயா உங்க மனைவி இவ்வளவு என்ன மோசமா நடத்துறாங்களே, நீங்க கொஞ்சம் கேட்க கூடாதா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆபிரகாம் கேட்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு காலகட்டம் வரும்போது இந்த பொண்ணையும் குழந்தையும் வெளியே துரத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் போய் யார்கிட்ட கேட்கிறாரு? ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் மனைவி என்ன சொல்றாளோ அப்படின்னா, தன்னுடைய மனைவிக்கு எதிர்த்து பேசுற அளவுக்கு இவருக்கு திராணி இல்லை, பண்ண முடியாது, சும்மா கிடையாது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இவரு. அப்போ இந்த சாராய்க்கு வந்து அம்மா இல்ல, அப்பா இல்ல, குடும்பம் இல்ல, ஒரு அனாதை. இந்த இடத்துல
இது பிழைக்கிறதுக்காக வந்தவள், அந்த இடத்துலையும் ஆதரவு இல்லை. இப்போ தனக்கு ஒரு கல்யாணம் ஒன்று ஆயிடுச்சு. அந்த திருமணத்தில் கணவனார் தனக்கு குழந்தைய கொடுத்தாரு. தன்னை வந்து என் மனைவிதான் இவளை ஏன் இப்படி நடத்துற அப்படின்னு கேட்குற அளவிற்கு கூட இந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஆகார் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் என்ன பண்ணணும்னா இந்த வீட்டை விட்டு நான் ஓடிட போறேன். வேதம் சொல்கிறது, அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள்ளே இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு ஹலோ, இப்போ பிரச்சனை பெருசாகி கணவனிடத்தில் போகும்போது இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, அப்படியே பிலாத்து மாதிரி கை கழுவிட்டாரு. உன்னுடைய அடிமை பெண் யாருடைய கையில இருக்கிறார்? உன் கையில இருக்கிறார். உனக்கு நலமானபடி நீ செய் அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப கணவனாரும் உரிமை கொடுத்த உடனே இந்த சாராய்மாய் தன்னுடைய இருதயத்தை கல்லாக்கிட்டு எப்படி நடத்தினாங்களாமா? கடினமாய் நடத்தினார்கள். அப்படின்னா ஒரு குழந்தை வயிற்றுல சுமக்கும் போது பிள்ளைகளுக்கு வந்து பொதுவாக ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும், பொதுவாக வந்து ஒரு வித்தியாசமானதை சாப்பிடலான்னு தோணும், உட்காரலான்னு தோணும், என்னென்ன நிறைய யாராவது ஒருத்தர் நம்மளை அப்படியே தாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். இப்போ கன்சீவா இல்லைன்னா பெருகனண்டா இருக்கிற சிஸ்டர்ஸை கூப்பிட்டா தெரியும், அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து இல்லாத அன்பெல்லாம் தேவைப்படும், அவங்கள ரொம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கடந்து போகுது பாருங்க. ஆனால் இந்த இடத்துல அதற்கு மாறா என்ன நடக்குதுன்னா, கடினமா நடத்துறாங்க. உடனே கர்ப்பிணியா இருக்கிற அந்த பெண் இப்போ ஒரு முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான் கர்த்தர் இடையிலே, கர்த்தருடைய தூதனானவர் அவளை சந்தித்து சொல்லுகிறார், நீ எங்க போற, நீ எங்க இருந்து வர, நீ எங்க போற அப்படின்னு. அப்பதான் இந்த இடத்துல தான் ஆகார் சொல்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். அப்போ இந்த வசனத்தை எனக்கு தியானிக்கும் போது இந்த அனாதைக்கு, இந்த அனாதை பெண் கேட்கிறதுக்கு யாரும் இல்லை, திரும்பி வான்னு கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லை. இந்த ஆகார் வந்து தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னா திரும்ப வந்து இவளை வந்து ப்ளீஸ் பண்ணி என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறது கூட யாரும் இல்லை, ஐயோ உனக்கு இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றது கூட யாரும் இல்லை. ஆனா நான் நம்புறேன், ஒடுக்கப்படுகிறவருடைய பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார். இந்த ஆகார் மேல ஆண்டவர் வச்ச 3 விதமான அன்பு வந்து உண்மையிலே இன்னைக்கு மாலையில வந்து என்னுடைய இருதயத்தை அப்படியே உடைச்சிருச்சு. ஒரு அடிமை பெண்ணு மேல, இந்த துரத்தப்பட்ட ஒரு பெண்ணு மேல, யாருமே கவனம் செலுத்தாத ஒரு பெண்ணு மேல, ஒரு அநாத மேல ஆண்டவர் வந்து ஒரு 3 அன்பை வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பனுடைய வெளிப்பாட்டு நிமித்தமா தான் இந்த பொண்ணு தன்னுடைய பிள்ளைய குறித்து என்ன சொன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லி அப்பாவை பார்த்து சொல்றாங்க, நீர் என்னை போதும் ஆண்டவரே, இது போதும் ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வந்து இந்த சகோதரிக்கு செய்ததை குறித்து நம்ம வாசிக்கலாமா? முதலாவதாக 16ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 16ஆம் அதிகாரத்தினுடைய நம்ம வந்து 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டாள். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக இந்த அடிமை பெண் மேல ஆண்டவர் வச்ச பாசம் இல்ல அப்படின்னா, நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற இந்த வார்த்தையை இந்த ஆகார் ஏன் இந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாக அன்றைக்கு இருக்கிற அடிமைகளை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவர்களுக்கு என்ன நல்ல பேர் இருந்தாலும் அந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க, அந்த பேர் வந்து வழங்கப்படாது. அவருடைய பேரை உச்சரித்து இந்த பேரை சொல்லி இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. ஆனா இப்போ இந்த ஆகார் வந்து தன்னுடைய வாழ்க்கையில த ஃபர்ஸ்ட் டைம், முதல் டைம் ஒரு சத்தத்தை கேட்குறாங்க. என்ன சத்தம் கேட்குறாங்க அப்படின்னா, ஆகாரே ஆகாரே. இல்லை இல்லை, யாருமே என் பேரை கூப்பிட்டதே இல்லையே, எங்க அம்மா எங்க அப்பா என்னை கூப்பிட்டது மாதிரி ஞாபகம் இல்லை,
என் வேலை செய்யறவங்க எல்லாம் இங்க வா போ அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க, பட்ட பேர் வச்சு தான் கூப்பிட்டுருக்காங்க. பட் என் பேரை யாருமே அடிமையினுடைய பேரை உச்சரிக்க மாட்டாங்களே. த ஃபர்ஸ்ட் டைம் நொந்து போன இருதயம், உடஞ்சு போன இருதயம், தன்னுடைய இருதயத்தில் வயிற்றுல பிள்ளைய சுமந்து இப்ப இங்க இருக்கவே முடியாதுன்னு துரத்தப்பட்டு ஒரு வனாந்தரத்தில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த வார்த்தையை யாரோ ஒருத்தர் என்ன கூப்பிடுறாங்களே, அந்த இடத்துல யாருமே கூப்பிட முடியாது. ஆபிரகாம் கூப்பிட முடியாது, சாராய் கூப்பிட முடியாது, சொந்தக்காரங்க யாருமே. அந்த இடத்துல ஆகாரே அப்படின்ற ஒரு சத்தம் வருது. அந்த சத்தமே அந்த வார்த்தையை அவங்க இருதயத்தை நிறைய பண்ணிச்சு. அடுத்து இன்னொரு வார்த்தை கேட்குது, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே. இந்த வார்த்தை ஆகாருடைய இருதயத்தை உடைச்சிருச்சு. ஏன் தெரியுமா? இதுவரையிலையும் எத்தனையோ இடத்துக்கு போனாலும் இந்த ஆகார ஏன் வந்த, எங்கிருந்து வந்த, எங்க போற, என்ன செய்யற அப்படின்னு கேட்கறதற்கு யாருமே இல்லை, யாருமே கேட்டதில்லை. தன்னுடைய நாச்சியார் சாராய் இந்த ஆகார கடினமாய் நடத்தும் போது அவன் கூட எகிப்திலிருந்து வேலைக்கு வந்த நிறைய பேர், ஏன் எஜமாட்டி அம்மா ஒன்றை மட்டும் திட்டுறாங்க அப்படின்னு யாரும் கேட்கல. ஏன்னா அப்படி கேட்டாங்கன்னா சாராயினுடைய கோபம் அவங்க மேல போயிருக்கும். ஆபிரகாம் கூட கேட்கல, யாருமே கேட்கல. ஆனா இப்போ ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ எங்கே இருந்து. ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா ஆகார் எங்க இருந்து வர்றான்னு? கர்த்தருக்கு தெரியாதா? எங்க போறான்னு மனசுல டிசைட் பண்றதுக்கு ஆண்டவருக்கு தெரியாதா? இவ்வளவு காரியத்தை செய்த ஆண்டவர் இதை கண்டுபிடிக்க மாட்டாரா? இந்த வார்த்தை அந்த இடத்துல அவர் எதுக்கு சொல்லணும்? ஏன் அந்த இடத்துல நீ எங்க இருந்து வர்ற, நீ எங்க போற அப்படின்னு எதுக்கு கேட்கணும்? நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ரீசன். இந்த ஆகார் தன்னுடைய பிரச்சனைய, தன்னுடைய போராட்டத்தை, தன்னுடைய வலிய இதுவரையிலையும் யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்கிற அளவிற்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம் யாருமே தரல, யாருமே தரல. இவங்க வலிய போய் பேசுற அளவுக்கு சாராய் இல்லை, இவங்க வலிய பேசுற அளவுக்கு ஆபிரகாம் இல்லை, இவங்க கடந்து போகிற பாதைய பேசுற அளவுக்கு கூட வேலை செய்யறதுக்கு ஒருத்தருமே இல்லை. இப்போ எல்லா பிரச்சனையும் எல்லா வருத்தத்தையும் மனசுக்குள்ள போட்டு 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 குமுறி 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 என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. நான் செத்தாலும் பொழைச்சாலும் யாருமே என்னை கேட்க மாட்டாங்க. அதனால ஒரு டிசைட் பண்ணுவோம், எதுக்கு நம்ம இங்க இருந்து சாகுறோம், பேசாம இந்த வீட்டை விட்டு போய் செத்துடலான்னு தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பும் போதுதான் ஒரே ஒருத்தருடைய சத்தம் மட்டும் வருது, ஆகாரே. ஒரே ஒருத்தருடைய சத்தம் மட்டும் வருது, நீ எங்க இருந்து வர்ற, நீ எங்க. அப்போ இந்த ஆகார் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒண்ணு நினைக்கிறேன், இதுவரைக்கும் யாருமே என்ன கேட்டதில்லை, இதுவரைக்கும் யாருமே என்ன கேட்டதில்லை. ஆனா இப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வர்ற. உடனே தன்னுடைய இருதயத்தை திறந்து, ஆண்டவரே, என்னுடைய நாச்சியாராக்கிய அந்த சாராளை விட்டு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வருத்தத்தை அப்படியே அவரிடத்துல சொல்லுகிறார். நான் நம்புறேன், நம்பர் 1, இந்த சத்தத்தை கேட்கிற அநேகம் பேரிடத்துல ஆண்டவர் சொல்கிறார், உங்க மேல யார் கரிசனையா இருக்கிறார்களோ இல்லையோ, யார் உங்களை விரும்புகிறார்களோ விரும்பலையோ, ஒருவேளை நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஆகாரை போல நீங்க ஒரு அனாதைய போல இருக்கலாம், எல்லாரும் இருந்தும் நீங்கள் அனாதைய போல இருக்கலாம், எல்லாம் இருந்தும் நீங்கள் அனாதைய போல இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிஸ் ஆகிறது, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு என்னன்னா, யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு கேட்டா நல்லா இருக்குமே. என் பிரச்சனையை கேட்க மாட்டாங்களா? என் போராட்டத்தை யாராவது ஒருத்தர் கேட்க மாட்டாங்களா? நான் யார்கிட்ட சொல்ல எனக்கு தெரியல. சொல்றவங்க எல்லாம் பாவிகளா இருக்காங்க, சொல்றவங்க எல்லாம் மோசமானவங்களா இருக்காங்க. எங்கிட்ட கேட்டுட்டு போய் அடுத்து வித்தியாசமா பேசுறவங்க இருக்காங்க. என்னுடைய பிரச்சனையை எங்கேயுமே கொட்ட முடியாது, என்னுடைய ப்ராப்ளத்தை யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம், எனக்கு கொட்டுறதுக்கு இடம் இல்லை பாஸ்டர், எனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை பாஸ்டர். அப்படி யாரிடத்திலேயாவது போய் கொட்டுனேன்னா அவங்க எனக்கு நேராய் திருப்பி, நீ உண்டாக்கினது தானே, உன்னால வந்ததானே, அப்படியே திசை திருப்பிடுவாங்க. என் கணவன் இடத்துல சொல்ல முடியல, வந்த உடனே அவர் தூங்கிடுறாரு. என் மனைவி இடத்துல சொல்ல முடியல, அவ நிறைய பிரச்சனைன்றாங்க. என்னுடைய உள்ளத்துக்குள்ளேயே வச்சு நான் குமுறிட்டே இருக்கிறேன். ஆனா ஆகார், நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற பெயரை வைக்கிறதற்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா,
என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தர் மட்டும், என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தர் மட்டும் ஆகாரேன்னு கூப்பிட்டு, நீ எங்க இருந்து வர்ற, நீ எங்க போற, உனக்கு என்னம்மா பிரச்சனை, உனக்கு என்னம்மா பிரச்சனை, நீ எங்க இருந்துமா வர, அங்க என்ன நடந்துச்சு, என்ன ப்ராப்ளம், நீ இப்ப எங்க போறதுக்கு டிசைட் பண்ற, இந்த வார்த்தையை கேட்ட உடனே நீர் என்னை காண்கிற, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன். இந்த 100 நாட்கள் ஜெபத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. உங்க அங்கலாய்ப்பை கேட்கறதற்கு, உங்க வருத்தத்தை கேட்கறதற்கு, உங்க வேதனையை கேட்கறதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜெபத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. யாருமே கேட்கலன்னாலும், யாருமே கேட்கலன்னாலும் உன் வருத்தத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், உன் அங்கலாய்ப்பை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பக்கத்துல வந்து தட்டி கொடுத்து, ஓஹோ ரத்தன மேரலா, முதுக தட்டி கொடுத்து, ஏபா ஏமா ஏன்பா உங்க பேரை சொல்லி, உங்க பேரை சொல்லி, இதுவரைக்கும் யாருமே உச்சரிக்காத உங்களுடைய உண்மையான பேரை சொல்லி தட்டி கொடுத்து, நீ எங்க போற, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன சூழ்நிலை, இப்ப நிறைய பேரை ஆறுதல் படுத்துறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் நிறைய பேருடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துகிறார். உனக்கு ஒருவர் உண்டு சிஸ்டர், உங்களுக்கு ஒருவர் உண்டு பிரதர், உங்களுக்கு ஒருவர் உண்டு மகனே, உனக்கு ஒருவர் உண்டு மகளே, உனக்கு ஒருவர் உண்டு. அவர் வேற யாரும் இல்ல, உன்னுடைய குமுறல்களை கேட்கிறவர், உன் கண்ணீரை கணக்கிலே வைக்கிறவர், உன்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவர், உன் பிரச்சனையை சொல்லுவதற்கு எதிர்பார்த்திருக்கிற கர்த்தர். அவர் வாக்கு கொடுக்கிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ எங்கிட்ட வா, நீ என்னிடத்துல ஷேர் பண்ணு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் கரங்களை தட்டி அந்த மகா பெரிய தேவனாகிய கர்த்தர். Thank you Jesus, thank you Jesus. என் பிள்ளையை குறித்து நான் எப்படி ஷேர் பண்றது, என் மகளை குறித்து நான் யார்கிட்ட பாஸ்டர் ஷேர் பண்ண முடியும், நான் யார்கிட்டயுமே சொல்ல முடியாது, அது தப்பா போயிருமே. என் மகனை குறித்து நான் யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன், என் குடும்பத்தில் நடக்கிறத குறித்து யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன், எனக்கு யார்கிட்டயுமே சொல்லவே முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை, யார்கிட்டயுமே சொல்ல முடியாத மாதிரி பிரச்சனை, டாக்டர் இடத்துல கூட சொல்ல முடியாது. நான் சொன்ன அவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்கறதுக்கு யாரும் இல்ல, யாருமே இல்லை. என்ன வித்தியாசமா தான் பார்க்கறாங்க, என்ன பாவியா தான் பார்க்கறாங்க, என்ன மோசமானவளா தான் பார்க்கறாங்க. ஆனா என் இருதயத்துக்குள்ளேயும் ஒரு சோகம் இருக்கு, என் இருதயத்துக்குள்ளேயும் ஒரு வருத்தம் இருக்குது, என் இருதயத்துக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு யார்கிட்டயுமே சொல்லவே முடியாம நான் தவிக்கிறேன்ற ஒவ்வொரு ஆகாரையும் பார்த்து கர்த்தர் கரத்தை பிடிச்சு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் கரங்களை தட்டி கொண்டே, நன்றியப்பா, முழு பலத்தோடு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உருகி போகும், கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும், உன் கஷ்டங்கள் எல்லாமே மாறும், உன் மேன்மை உன் கையில் சேரும், புது நன்மைகள் கையில். கைகளை மேல தட்டி சொல்லோ, ஓஹோ
சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். பாடுவோம். ஓ இயேசுவே, உன்னை பலப்படுத்தி நிறை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனின் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனின் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும், உன் மேன்மை உன் கையில் சேரும். கைகளை மேல தட்டி ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சத்தமாய் சொல்லு இயேசுவே. இப்போ 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 பலப்படுத்தி, ஓ உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய் தேவன். உனை இல்லாமல் பெருக செய் தேவன். நேராகும் வாய்ப்பில்லை உன் வாழ்வை சீராக மாற்றி வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லை உன் வாழ்வை சீராக மாற்றிட. ஓ ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கைகளை மேல தட்டி இப்போ 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 இந்த 2வது நாள் உங்க மகிமை மகிமை. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை. இயேசுவே 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 கிருபை கிருபை கிருபை. ஓ என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஹல்லேலூயா. என்னை காண்பவரை, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று அந்த ஆகார் பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில யாருமே தன்னுடைய இருதயத்தினுடைய வலியை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு ஸ்பேஸ, ஒரு இடத்தை கொடுக்கவே இல்லை. ஏன்னே கேட்கல, யாருன்னே கேட்கல. நம்ம எப்பவுமே யாராவது ஒருத்தடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை ஷேர் பண்ணணும்னா அவங்க ஏதாவது நம்ம கேட்டா தானே சொல்ல முடியும். நீ நல்லா இருக்கியான்னு கேட்டா தானே நல்லா இருக்கோமா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பசிக்குதான்னு கேட்டா தானே நமக்கு பசிக்குதோ இல்லையான்னு சொல்ல முடியும். அந்த ஸ்பேஸே தரலன்னா இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் அப்படிதான். நம்ம எதுக்கு கேட்பானே, நமக்கு எதுக்கு பிரச்சனை, உனக்கு வலிக்குதுன்னு ஏன் கேட்பானே, வலிக்குதுன்னு கேட்டா அவ 1008 வலியை சொல்லுவா.
வலிக்குதுன்னு கேட்டால் அவன் 1008 வலியை சொல்லுவான். அதுக்கு அமைதியாக போயிடலாம். இந்த மாதிரி தான் இந்த உலகம். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் அதே ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க கடந்து போகலாம். என் பிள்ளையை குறித்து எல்லாருமே பேசுறாங்க பாஸ்டர், கேட்குறாங்க. ஆனால் எனக்கு அந்த இடத்துல அவங்க முன்னாடி மனசு திறந்து என்னால் எதுவுமே சொல்ல முடியல. எனக்கு எங்க கொட்டுறதுன்னு தெரியல, யார்கிட்ட எனக்கு கொட்டுறதுன்னு தெரியல. எனக்கு கொட்டுறதுக்கு எந்த இடமுமே இல்லை. அதனாலேயே உள்ள வச்சு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், உள்ள வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு வெளியில எல்லாரும் நீங்க பார்க்கும்போது சிரிக்கிறேன், வெளியில எல்லாரும் பார்க்கும்போது நல்லா இருக்கிறேன். ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே அடங்கி கிடக்குது பாஸ்டர், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் மட்டும் ஒன்று சொல்றாரு. அந்த தூதன் அவரை வழியிலே சந்தித்து ஆகாரேன்னு கூப்பிட்டு, நீ எங்க இருந்து வர? அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சும் ஆகாரை பார்த்து என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீ எங்க இருந்து போற, நீ எங்க போற, என் போற வழியும் அவருக்கு தெரியும், நான் தொடங்கின இடமும் அவருக்கு தெரிஞ்சும் அவர் கேட்கறதுக்கு ஒரு காரணம். நீ பேசு, நீ சொல்லு. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரையோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லு மகளே, நீ சொல்லு மகனே. நீ உன் இருதயத்துக்குள்ள வச்சிருக்காத, நீ உன் இருதயத்துக்குள்ள வச்சு கும்முறாத, நீ உன் இருதயத்துக்குள்ள வச்சு நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத. நீ ஒளியை ஓப்பன் பண்ணு, நீ கொட்டு. நீ கொட்டுறதுக்கு ஒரு இடம் உண்டு, உன்னுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஒருவர் உண்டு. ஆமென். உன் அங்கலாக்கி சொல்லுகிறதுக்கு ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. மனுஷனிடத்துல கொட்டுறது வீணா போகும், மனுஷனிடத்துல கொட்டுறதுக்கு பதில் இல்லாம இருக்கும், மனுஷனிடத்துல கொட்டுறதுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்திலே கொட்டின அன்னாள் வெறுமையா போலல்ல, நீங்க கொட்டுவீங்க. இந்த 100 நாட்களையும் கர்த்தர் அதுக்காக தான் நியமிச்சிருக்கிறாரு. உன் பிள்ளையை குறித்து நீ கொட்டுவீங்க, உன் குடும்பத்தை குறித்து நீங்க கொட்டுவீங்க, எதிர்காலத்தை குறித்து கொட்டுவீங்க. நீ கொட்ட நீங்க சொல்ல அத்தனையும் கேட்டு பதில் கொடுப்பார், அற்புதம் செய்வார். அதை உங்க கண்கள் காணும். கரங்களை தட்டி ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சத்தமாய் சொல்லு, நன்றியப்பா. என்னை பலப்படு நிலை நிறுத்துவா. சொல்லோ. கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே நீ போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும், உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும், புது நன்மைகள் உன்னை சேரும். கைகளை மேல தட்டி ஓ சீர்படு ஸ்திரப்படுத்துவா. நன்றி ஆண்டவரே. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. நம் தனமௌரஹதலரம். கொட்டுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, உங்க ஆசையை சொல்லுங்க, உங்க விருப்பத்தை சொல்லுங்க, உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லுங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டு சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு ஸ்பேஸ். சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. நான் வேற எங்கப்பா போவேன், நான் வேற யார்கிட்டப்பா சொல்லுவேன், வேற யார்கிட்டையும் சொல்ல முடியாதுப்பா, வேற யார்கிட்டையும் சொல்ல முடியாதுப்பா. நான் உங்கள்ட்ட சொல்றேன் ஆண்டவரே, நான் உங்கள்ட்ட சொல்றேன் ஆண்டவரே, நான் உங்கள்ட்ட சொல்றேன் ஆண்டவரே, நான் உங்கள்ட்ட சொல்றேன் ஆண்டவரே. எங்க பிரச்சனையை வேற மனுஷனிடத்துல சொல்லி என்ன ஆண்டவரே பலன், என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா.
கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 2003 வருஷத்தில் வேதாகம கல்லூரியினுடைய கடைசி லாஸ்ட் இயர் 3rd இயர் படிக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு பாதைக்குள்ளே நான் கடந்து போனேன். ரொம்ப வருத்தமான ஒரு பாதைக்குள்ளே கடந்து போனேன். என்னமோ தெரில, அந்த காலேஜில் எனக்கு வார்டனாக இருந்த அந்த வார்டனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. காரணமே இல்லாமல் என் மேலே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா பழியும் என் மேலே போட ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்ன செஞ்சாலும் தப்பாக போகிற மாதிரி ஆரம்பிச்சு. ஸோ நான் ஒரு சின்ன ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என்ன தண்டிக்கிறத விட்டுட்டு என் கூட படித்த 12 பேரையும் தண்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த 12 பேருடைய கோபம் என் மேலே அப்படியே திரும்பிடுச்சு. நீ ஒன்றும் பண்ணாத, நீ பண்ணுறனால தான் நாங்கள் இந்த மாதிரி, நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா அவங்கள வேலை செய்ய வச்சுருவாரு. அவங்க அத்தனை பேரும் என் மேலே கோவப்படுவாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே என்கிட்ட பேசுகிறத குறைச்சிட்டாங்க. வார்டனுடைய கோபம் என் மேலே இருக்குது. அவங்ககிட்ட நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் நமக்கும் சேர்ந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த 3rd இயர் படிக்கும்போது எல்லாராலையும் என்னமோ தெரில ரொம்ப ஒதுக்கப்பட்டு ஒரு பர்சனாக மாற்றப்பட்டேன். 35 பேர் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அந்த 35 பேரில் நான் மட்டும் என்னமோ தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணேன். என்னை பார்த்தாலே நிறைய பேர் ஓடுவாங்க, என்னை பார்த்தாலே நிறைய பேர் இவங்க கூட சேர முடியாது, அவங்க கூட பேச முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு என் மன அளவில் ரொம்ப தள்ளப்பட்டேன். கரெக்டாக இரவில் 10 மணிக்கு பைபிள் காலேஜினுடைய லைட்டை ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ யாருக்குமே தெரியாமல் மொட்டை மாடி ஒரு சின்ன ஒரு ஏணி மட்டும் வச்சுருக்கோம். மொட்டை மாடிக்கு போகக்கூடாது, அது தவறு. அங்கே அந்த மாதிரி மொட்டை மாடிக்கு யாராவது போனாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஆனால் எல்லாரும் தூங்குனதுக்கு பிற்பாடு தூங்குறதுக்கு அந்த கொஞ்சம் நேரம் தான் கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் கூட வேறு வழி இல்லாமல் யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியும், யார்கிட்டையாவது சொல்லலான்னு பார்த்தா எல்லாருமே ஒதுங்கி போக ஆரம்பித்தாங்க. என்னுடைய பிரச்சனையை ஷேர் பண்ணவே முடியல. பைபிள் காலேஜில் படிக்கும்போது எல்லாருக்குமே லெட்டர் வரும், எனக்கு மட்டும் லெட்டர் வராது. எங்கள் அம்மாட்ட இதை ஷேர் பண்ண முடியாது, அப்பாட்ட ஷேர் பண்ண முடியாது. பாஸ்டர் வருவார் 3 மாதத்துக்கு ஒரு டைம், என்னை தவிர எல்லாத்தையுமே அவர் பேசுவார். நான் அவருடைய பையனாக இருக்கிறனால நல்லா இருக்கியான்னு மட்டும்தான் அவரை கேட்க முடியும். அவர் ஒரு டிஸ்டன்ஸாக இருந்துட்டார். அப்போது மொட்டை மாடியில் போய் வெறும் அந்த சிமெண்ட் தரைக்கு மேலே அப்படியே முழங்கால் படிட்டு என் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அப்படியே கொட்டுவேன். நான் அப்படியே அழுது கொட்டுவேன். பாசமாக ஒரு செல்ல தாயின் இடத்துல ஒரு பிள்ளை கொட்டுறது மாதிரி கொட்டுவேன், ஒரு ஃப்ரெண்டு இடத்துல கொட்டுறது மாதிரி கொட்டுவேன். நான் இப்படி இருக்கிறேன் ஏசப்பா, நான் இப்படி இருக்கிறேன் ஏசப்பா. எல்லாரும் என்ன ரொம்ப வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்ன தூக்கி போடுறாங்க. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், உங்கள் பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்கள் எனக்கு போதும், உனங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது, எனக்கு இந்த கஷ்டமெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு ஆண்டவரை ரொம்ப பேம்பர் பண்ணி ஏசப்பாட்ட பேசி எல்லாத்தையும் அப்படியே கொட்ட ஆரம்பித்தேன். நிறைய கொட்டினேன். அப்படியே இவங்க எல்லாரும் அப்படியே எப்படா இரவு 10 மணி வரும் அப்படின்னு நினைப்பேன். மொத்தத்தையும் அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்குவேன். அன்னைக்கு நடந்ததெல்லாம் எனக்கு வலியாக இருக்கும். அந்த 10 மணி வந்த உடனே மொட்டை மாடியில் போய் அப்படியே அழுது கொட்டிடுவேன். அப்படியே நாட்கள் அப்படியே தாண்டி அந்த 3rd இயர் படித்து முடிக்க போகிறோம். ஸோ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அதே பைபிள் காலேஜில் வார்டன் அப்படின்னு ஆகிறதுக்கு தகுதியே இல்லை. எந்த வார்டன் என்னை எதிர்த்தாரோ, எந்த வார்டன் என்னை கார்னர் பண்ணாரோ, எந்த வார்டன் என்கிட்ட பேசுற அத்தனை பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரோ, அந்த வார்டனுடைய சாவியை, அந்த வார்டனுடைய ஃபைல், அதை மொத்தத்தையும் என் கையில கொடுத்து என்னை விட நீ பெஸ்டா பாப்பேன்னு சொல்ற அளவிற்கு கர்த்தர் ஒருவரையே கொடுக்க வைத்தார். ஆண்டவர் அந்த இடத்துல என் தலையை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் என்னுடைய எல்லாத்தையும் வெறும் கேட்கிறவர் மட்டும் இல்ல, கேட்டுட்டு அமைதியா போறவர் மட்டும் இல்ல, பதில் கொடுக்கிறவர்ன்றத அவர் அங்கேயே நிரூபிச்சிட்டார். வாலிப தம்பி நீ ஓடு, வாலிப தங்கச்சி நீ ஓடு. சிஸ்டர், நீங்க கொட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, நீங்க சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் அழிக்காது, அந்த இடம் மறக்காது, அந்த இடத்துல உங்களுக்கு பதில் வராம இருக்காது. அந்த இடத்துக்குள்ள போற யாரும் வெட்கமா திரும்பி வர மாட்டாங்க. அந்த இடத்துல கண்ணீரோடு போறவங்க களிப்போட திரும்பி வருவாங்க. அந்த இடத்துல வெறுமையா போறவங்க ஆசீர்வாதத்தோட திரும்பி வருவாங்க. இந்த 100 நாட்களையும் கர்த்தர் அதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. உன் பிள்ளையை பற்றி வேற யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். கர்த்தர் சொல்லாரு, என்கிட்ட சொல்லு மகளே. உன் குடும்பத்தை பற்றி வேற யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், கணவனாரை பற்றி யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், மனைவியை பற்றி யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். நீ என்கிட்ட சொல்லு. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை மனுஷனிடத்துல சொல்லாம என்கிட்ட சொன்னதுனால நானே உனக்கு செஞ்சிருக்கேன்ல, நானே கர்த்தரே உங்களுக்கு செஞ்சிருக்கிறார்ல. அந்த தேவன் தான் இன்றைக்கு சொல்றாரு, இது வரைக்கும் உங்களுக்கு செய்ய முடியுமானால் இனியும் உங்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. நீர் என்னை
காண்கிற தேவன். அந்த பேரை வைக்கிறதுக்கு இப்படி ஒரு பின்னணி இருக்குது. மனசார அப்பாவை பார்த்து, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்றதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, என் லைஃப்ல என்னுடைய எல்லா பாரத்தையும், என்னுடைய எல்லா கவலையும், என்னுடைய எல்லா தடுமாற்றத்தையும் ஷேர் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு இடத்தை கொடுத்தது யார் அப்படின்னா, நான் ஆராதிக்கிறேன் என்னை தேடி வந்த கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ஆகார், இந்த அடிமை பெண்ணுக்கு ஆண்டவர் அவள் மேலே வச்ச அன்பு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க வாசிக்கலாம். ஸோ 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு. கவனிங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் வந்து சொல்லிட்டாரு, சரி அப்படியா, உனக்கு பிரச்சனையா இருக்கிறாளா, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த சாராய் வந்து கடினமாய் நடத்தின உடனே இந்த ஆகார் என்ன பண்றாங்கன்னா, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இனி இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது. எத்தனையோ சூழ்நிலையை சகிச்சு அந்த வீட்டில் இருந்தாங்க. இவங்க ஒரு அடிமை பெண்ணு, எத்தனையோ கஷ்டத்தை பார்த்தாங்க, எத்தனையோ அவமானத்தை பார்த்தாங்க. ஆனா அந்த எஜமாட்டி அம்மாவுடைய வீட்டிலேருந்து போகணும் அப்படின்னு எல்லாம் தோணலை. ஆனா என்னமோ தெரியல, இப்போ வந்து வயிற்றுல குழந்தையோட இருந்தா கூட, இதுக்கு முன்னாடி குழந்தை இல்லை, இதுக்கு முன்னாடி எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி சரீரம் அவங்களுக்கு பலனா இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி சின்ன வயசா இருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ திட்டு, எவ்வளோ ப்ராப்ளம், அதுல எதுலையுமே அவங்க வீட்டை விட்டு ஓடணும்னு முடிவு பண்ணல, இங்க இருந்து போலான்னு முடிவு பண்ணல. ஆனா இப்ப என்ன தெரியுமா, வயிற்றுல குழந்தை இருந்தா கூட இல்ல இல்ல இல்ல, நம்ம வந்து இனி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, இனி இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட குடியிருக்கிற இடத்தை தாண்டி இப்ப வனாந்தரத்துல போயிட்டாங்க. வனாந்திரத்தில் இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களோட டெஸ்டினேஷன் அப்படின்னா, இவங்களுடைய முடிவு எங்க அப்படின்னா, இவங்க சூருக்கு போகிற அந்த வழி, அந்த வழியா போய் இவங்க அடுத்த ஊர் எகிப்திற்கு போறாங்க. நீங்க வந்து அந்த பைபிள்ல இருக்கிற மேப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க இருக்கிற அந்த இடத்திற்கும் அகைன் வந்து எகிப்திற்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு இடையில வந்து ஒரு மிகப்பெரிய பாலைவனம் இருக்குது, ஒரு மிகப்பெரிய வனாந்தரம் இருக்குது. ஸோ இந்த வனாந்தரத்தில் இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்ச உடனே இப்போ என்ன பண்றாங்கன்னா, அங்கே ஒரு நீரூற்றை பார்க்குறாங்க, ஒரு கிணறு இருக்குது. பொதுவாக வந்து டிராவல் பண்றவங்க அந்த இடத்துல உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு அந்த இடத்துல போவாங்க. இப்போ இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தண்ணியை குடிச்சிட்டு அகைன் ரிட்டன் அடுத்த டிராவலை அவங்க ஆரம்பிக்க போறாங்க. இது வந்து பொதுவாக சொன்னால் இப்போ எங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பட்டணத்தை விட்டு கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் அவுட்டரில் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம வந்து பொதுவாக ஒரு வெளியூருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஊரை விட்டு தாண்டி வெளியூருக்கு போன உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல பெட்ரோல் அடிச்சிட்டோ, இல்லைன்னா ஏதோ டீ குடிச்சிட்டோ, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோ அடுத்த டிராவல் ஆரம்பிக்கிற மாதிரி இவங்க இந்த இடத்துல வந்துட்டு இனி எங்கே போகிறாங்கன்னா, அடுத்து ஒரு மிகப்பெரிய வனாந்தரத்துக்குள்ளே போகிறாங்க. இந்த வனாந்தரம், இந்த பாலைவனம் அப்படின்னு நினைக்கிறது, நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமா அதுல டிராவல் பண்ணிட முடியாது. இந்த பாலைவனத்துல வந்து முதல்ல வந்து நம்ம வந்து வெயில் அடிக்கிற நேரத்துல இந்த பாலைவனத்துல காலை வைக்க முடியாது, அது கந்தகமா இருக்கும். கீழே அப்படியே நம்ம ரோட்ல செருப்பு இல்லாம நடந்தா எவ்வளவு வந்து வெயில்ல நமக்கு வேகுமோ, அதை விட அதிகமா இந்த பாலைவனத்துல வந்து நம்முடைய கால் வைக்கும் போது அவ்வளவு சூடாகும். கீழே சூடு, மேலே சூடு. இன்னும் இந்த பாலைவனத்தில் எங்கேயுமே தண்ணி இருக்காது, எங்க போனாலும் தண்ணி இருக்காது. அதே போல நீங்க நிறைய பிக்சர்ல கூட பார்த்துப்பீங்க, இந்த பாலைவனங்களில் பொதுவாக வந்து இந்த ஸ்கார்பியன், தேள் நிறைய இருக்கும், பாம்பு, நிறைய பாம்பு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆபத்தான டிராவலை பண்றதற்கு இந்த சாரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிசைட் பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை இவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்து அவங்கள ஒரு முடிவு பண்ணிருச்சு. வேண்டாயா, இனி இந்த வாழ்க்கை வேணாம், செத்தா செத்துடலாம், பொழைச்சா பொழைக்கலாம், நம்மளை தான் கேட்கறதுக்கு யாரும் இல்லை தானே, நம்ம தானே அனாதை தானே,
நம்ம செத்து போனா தூக்கி அவ்வளவுதான். பாலைவனத்தில் செத்து போனா அதோட சேர்ந்து எலும்பு கூட மாறிட போறோம். நமக்கு என்ன அட்ரஸ் இருக்குது? நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தன்னுடைய சூழ்நிலையின் நிமித்தமா தன்னுடைய மனசை கல்லாக்கிட்டு, தன்னுடைய இருதயத்தை கல்லாக்கிட்டு, இனி வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, இனி வயிற்றுல இருக்கிற குழந்தை உயிரோட வந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிட்டு வாழ்க்கை வெறுத்துட்டாங்க. வாழ்க்கை வெறுத்து போய் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்பாக இருக்கிற இவ்வளவு பெரிய சவாலான இந்த பாலைவனத்தை நான் தாண்ட போறேன்னு முடிவு எடுக்கும்போது அவளை தடுக்கிறதற்கு அங்க யாருமே இல்லை, யாருமே இல்லை. நமக்கு ஒரு சொந்தக்காரங்களா இருந்தா, நம்முடைய பிள்ளை நம்மளை வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காரு. ஏன்? மனைவி வெளியே போகணும்னு நினைச்சா, கணவன் வெளியே போகணும்னு நினைச்சா, ஏங்க வாங்க ஒரு சாரி கேட்டு, சரி பரவாயில்ல தப்புதாம்மா, இல்ல தப்புதாயா வாங்கயா அப்படின்னு கூப்பிட்டு நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு விட மாட்டோம். எங்க அப்பா ஒரு நாள் குடிக்கிற டைம்ல எங்க அம்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. உடனே நான் சூசைட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு எங்க அப்பா. எங்க அப்பா ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார், மாற மாட்டார். எங்களுக்கு நிறைய தெரியும். எங்க அப்பா ஒரு பாட்டில் எடுத்துட்டார் கையில. எங்க ஊர்ல அன்னைக்கு ஆசிட் குடிச்சு நிறைய பேர் சாவாங்க. சூசைட் பண்றவங்க நிறைய பேர் ஆசிட்டை ராவா வாங்கி குடிச்சு அப்படியே செத்துருவாங்க. நான் எல்லாம் கண்கூட பார்த்துருக்கிறேன் அந்த மாதிரி தற்கொலை பண்ணவங்களே. அப்ப இந்த ஆசிட் என்ன பண்ணும்னா, குடிச்ச உடனே இங்க இருந்து ஒவ்வொரு பார்ட்டையா அழிச்சிட்டு செத்துருவாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இறந்துருவாங்க. ஃபுல்லா வாமிட்டு, ஃபுல்லா ஒவ்வொரு பார்ட்டா வரும். அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்ப எங்க அப்பா ஒரு டிசைட் பண்ணிட்டாரு. கையில பாட்டில் எடுத்துட்டாரு. இல்ல நான் இன்னைக்கு செத்துருவேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கிளம்பிட்டாரு. கிளம்பின உடனே நாங்க எத்தனையோ பேர் பிடிச்சோம், நிக்கவே இல்லை. எங்க அப்பா என்னென்னமோ பண்ணிட்டோம், நிக்கல. எங்க அப்பா எல்லாரையும் உதறி தள்ளிட்டு, ரொம்ப பலசாலி எங்க அப்பா, எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இன்னைக்கு நான் சாவேன் செத்துருவேன் அப்படின்னு போன உடனே எங்களுடைய இளைய அக்கா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்னாடியே ஓடுனாங்க. எங்க அப்பா பின்னாடி. எங்க அப்பாவுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவ போய் காலில் பிடிச்சி கெஞ்சி எனக்காக எனக்காக எனக்காகன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கம் வரைக்கும் எங்க அக்கா அவருக்கு பின்னாடியே அழுதுட்டே போய் அவ அழுத அழுகையை கேட்டு எங்க அப்பா மனம் மாறி இனி சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்தார். அப்ப அவரை வருந்தி அழைச்சி, இன்னைக்கு எங்க அப்பா உயிரோடு இருக்காரு. ஆனா இங்க ஒரு ஆகார் இருக்காங்க. இந்த ஆகார் நான் இந்த வீட்டை விட்டு போறேன், நான் வனாந்தரத்துக்கு போறேன், அந்த வனாந்தரத்துல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, அந்த பாலைவனத்துல என்ன நடக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து போய் இனி செத்துறணும், இனி உயிரோட இருக்கக்கூடாது, இனி என்ன நடந்தா என்ன அப்படின்னு நினைக்கும் போது வேதம் சொல்லுது, யாருமே தடுத்து நிறுத்தாத போது ஒரே ஒருத்தர் மட்டும், வேதம் சொல்லுகிறது, அவளை வழியிலே கண்டு கர்த்தருடைய தூதனானவன் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய்? இந்த ஆகார் நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற பேரை அப்பாவுக்கு எதுக்கு வச்சாங்க தெரியுமா? எதுக்கு வச்சாங்க தெரியுமா? கேட்கறதுக்கு யாருமே இல்லைல்ல, தடுத்து நிறுத்துறதுக்கு யாருமே இல்லைல்ல. தன்னுடைய மனசு கல்லாயிருச்சுல்ல, தான் சாகணும்னு நினைச்சு இனி வாழவே வேண்டாம், இனி உழைக்கவே வேண்டாம், இனி இந்த குடும்பத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாது, இனி யாருக்குமே எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம அப்படியே இருந்து இந்த உலகத்தை விட்டு போயிடணும்னு சொல்லி ஒரு தவறான முடிவு எடுக்கும் போது, எத்தனை டைம் நான் அப்படி தவறான முடிவு எடுத்தாலும் என் மேல பாசம் வச்சிருக்கிற ஒரே ஒருத்தர் மட்டும் என் பக்கத்துல இல்ல இல்ல, உன் மேல நான் ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறேன், உன் மேல ஒரு பெரிய லட்சியத்தை வச்சிருக்கிறேன், உன் வயிற்றுல ஒரு குழந்தை வளருது, அது ஒரு பெரிய பிள்ளையா மாற போகுது, எல்லாருடைய கையும் அதற்கு விரோதமா இருக்கும், அதனுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும், அது ஒரு மிகப்பெரிய சந்ததியா மாறும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த விரக்தியான, இனி எதுவுமே பண்ண வேண்டாம், இவன் இந்த மனுஷன் இப்படி பேசிட்டானே, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி வந்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அவருக்கு தேவைன்றதுக்காக தான் இந்த 100 நாள் ஜபத்தை ஆரம்பிச்சு இந்த 2வது நாள் உங்களை சந்திக்கிறார். நீங்க வனாந்தரத்துல போகிற வழியில ஆண்டவர் சந்திக்கிறார், நீங்க இடையில போகிற வழியில ஆண்டவர் சந்திக்கிறார். ஏமாற்றத்தை பார்த்து சோர்ந்து போறவனை கர்த்தர் இன்னைக்கு சந்திக்கிறார்.
வாழ்க்கையை வெறுத்து போய் நிற்கிறவங்களை கர்த்தர் இன்னைக்கு சந்திக்கிறார். எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க பாஸ்டர், இவ்வளவு பெரிய மனைவி இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாளே, என் கணவன் இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாரு, எனக்கு வேணாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், எனக்கு எதுவுமே சாதிக்க வேண்டாம், எனக்கு வேண்டாம். யாரோ ஒருத்தருடைய மனசு அப்படி இருக்கலாம். நான் விட்டுட்டேன் பாஸ்டர், எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் ஜெபம் பண்றதை விட்டுட்டேன், நான் சாதிக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டேன், எனக்கு மனசே விட்டு போயிருச்சு. இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் என் பிள்ளைக்காக நான் உழைச்ச என்ன பிரயோஜனம்? இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் என் குடும்பத்திற்காக நான் இன்னும் என்ன பிரயோஜனம்? என்னமோ தெரியல, என் மனசை விட்டுட்டேன். ஆகாரம் மாதிரி நானும் ஒரு டிசைட் பண்ணி, இனி உயிரோடு இருந்தா என்ன, செத்தா என்ன, சாப்பிட்டா என்ன, தூங்குனா என்ன, அப்படி நாளுக்கு நாள் உங்களையே வருத்தி கொள்ளுகிற ஒரு சிலரை கர்த்தர் இடையில சந்திச்சு, இல்லப்பா நீ எனக்கு வேணும், நீ ஜீவனோடு வேணும், நீ உயிரோடு வேணும், யாருமே தடுத்து நிறுத்தாட்டாலும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கொண்டு யாரு சொன்னாலும், உன்னுடைய வாழ்வை யாரும் விரும்பாட்டாலும், கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார், நீங்க வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பிரச்சனையின் மத்தியிலே நீங்க சாதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த போராட்டத்தின் மத்தியில நீங்க நிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இவ்வளவு அவமானத்தின் மத்தியிலையும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தெரிந்து கொண்ட பாத்திரம். மனைவிக்கு உணர்வு இல்லாட்டாலும், கணவனாருக்கு உணர்வு இல்லாட்டாலும், உன்னை அழைச்ச தேவனுக்கு, ரத்தத்தை சிந்தின தேவனுக்கு உங்க மேல ஒரு பெரிய பாசம் உண்டு. நம்புறவங்க கைகளை மேல தட்டி, முழு வெள்ளத்தோடு என்னை சீர்படுத்துகிறவர் நல்ல கரங்களை முழு வெள்ளத்தோட தட்டி என் மேல ஒரு நேசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பாவத்தின் நிமித்தமா ஒருவேளை வாழ்க்கை வெறுத்திருக்கலாம், நீங்க செய்த தவறின் நிமித்தமா ஒருவேளை நீங்க உங்களை வெறுத்திருக்கலாம். ஆனா உங்களை வெறுத்த ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு கர்த்தர் சந்திக்கிறார். தன்னை வெறுத்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சந்திக்கிறார். தங்களுடைய சரீரத்தை வெறுத்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இன்னைக்கு சந்திக்கிறார். இனி வாழ்ந்த என்ன பிரயோஜனம், இனி இருந்த என்ன பிரயோஜனம்? என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரேன்னு கூட நீங்க ஜெபம் பண்ணி இருக்கலாம், எடுத்துக்குங்க ஆண்டவரேன்னு கூட ஜெபம் பண்ணி இருக்கலாம். நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் பாஸ்டர், நான் இந்த பிரேயருக்கு வரவே கூடாதுன்னு தான் நினைச்சேன், நான் இந்த பிரேயர் அட்டன் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எதேர்ச்சியா ஒருவேளை நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். உங்க மனசு முழுக்க தற்கொலை பண்ணி செத்துறணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். உங்க மனசு முழுக்க இனி இந்த உலகத்துல வாழவே கூடாதுன்னு நினைச்சு வந்திருக்கலாம். உங்க மனசு முழுக்க இனி நான் சம்பாதிக்கவே கூடாது, இனி இந்த குடும்பத்துக்காக உழைக்கவே கூடாது, இனி இந்த பிள்ளைகளுக்காக பாடுபடவே கூடாது, இனி எதையுமே செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனா ஆவியானவர் மட்டும் உங்களை வழியிலே சந்தித்து, இந்த 2வது நாள் சந்தித்து, இல்ல இல்ல இல்ல, உன் மேல ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உங்க மேல ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க சாகும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்க வாழும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த ஜாதிகளை கர்த்தர் அசைக்க போகிறார். இந்த சோதனையை பார்த்து பின் மாறாத, இந்த பிரச்சனையை பார்த்து பின் தங்காத கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியாய், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே நன்றி. ஓஹோ, சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி, ஓஹோ சீர், கைகளை மேல தட்டி இயேசுவே, ஓ உன்னை பலப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சொல்லோ, மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும், உன் மேன்மை உன் கையில் சேரும். கைகளை மேல தட்டி சொல்லும், ஓ சத்தமாய் பாடு,
ஜபத்தோட பாடும். இயேசுவே, இயேசுவே. ஹalleluya. என்னை பலப்படுத்தி, ஓ என்னை பலப்படுத்தி, திரும்ப திரும்ப சொல்லு. என்னை பலப்படுத்தி, ஹalleluya, நிலைநிறுத்துவா. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya. எப்படி வேணாலும் போட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு பெத்த அம்மாவே கை கழுவும் போது, பெத்த அப்பாவே கை கழுவும் போது, கட்டின கணவன் கைவிடும் போது, இத்தனை நாட்களும் உதவி செய்த சாராய் வந்து போ போ, எப்படி வேணாலும் போ, எப்படி வேணாலும் போ, என்ன வேணாலும் போ அப்படின்னு உதறி தள்ளும் போது, தனக்கு தான் யாருமே இல்லை அப்படின்னு இந்த இந்த ஃபீலை கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்களேன். எனக்கு இந்த வசனத்தை வாசித்து இன்னைக்கு தியானிக்கும் போது ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை நினைச்சு அப்படியே கண்ணீரே வந்துருச்சு. விட்டுருக்க வேண்டியதானே, விட்டுருக்க வேண்டியதானே. இந்த ஆகார் வந்து இறந்து போறதுனால யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? ஆபிரகாம் நினைக்கிறான் எனக்கு ஒரு நஷ்டம் இல்லை, போயிரு. சாராய் சொல்ற எனக்கு என்ன நஷ்டம், போயிரு. நீ இல்லைன்னா இன்னொரு வேலைக்காரி, இன்னொரு யாருக்குமே நஷ்டம் இல்லை. ஸோ ஒருவேளை இந்த புள்ள செத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு புள்ள செத்து போச்சாமே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு யாராவது இருக்காங்களா? நோ, யாருமே இல்லை. வழியில ஒருவேளை செத்து கிடந்துச்சுன்னா, இறந்து போய் கிடந்துச்சுன்னா அநாத போனோம்னு எழுதும். இது அநாத போனோம், தூக்கி எங்கேயாவது அடக்கம் பண்ணுங்க. ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் என்ன உண்டு அப்படின்னு சொன்னா, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கரிசனை உண்டு. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கரிசனை உண்டு. ஆனா தப்பு பண்ணது என்னமோ ஆகார் தான். தப்பு பண்ணது ஆகார் தான். நாச்சியார் இடத்துல அடங்கி இருக்காதது ஆகார். இந்த பிரச்சனைக்கு காரணமே அவதான். கொஞ்சம் அடங்கி போயிருக்கலாம், கொஞ்சம் தாழ்ந்து போயிருக்கலாம், ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே கொஞ்சம் ஆடாம இருக்க, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம்ல. இது எதுவும் செய்யாம தப்புன்னு தெரியாமலே தனக்கு அந்த காரியம் வரும்போது அப்படியே செஞ்சவங்க இவங்க தான். தண்டனைக்குரியவங்க தான், தண்டனைக்குரியவங்க தான். உலகம் அப்படிதான், தண்டனைக்குரியவங்கள தான் பார்க்கும். ஆனால் நான் உயிரோடு இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினச்சி நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் மட்டும். ஆனால் இன்னைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் நேருக்கு நேர் என்கவுண்டர் பண்ணுறதை நான் ஃபீல் பண்ணுறேன். கர்த்தர் நேருக்கு நேர் பேசுகிறாரு. என் கணவனாருக்கு நான் இருந்து பாரம் தான் பாஸ்டர், என் மனைவிக்கு நான் இருந்து பாரம் தான் பாஸ்டர். எனக்கு என்னமோ அன்லக்கி மாதிரி எனக்கு தெரியுது. என்னுடைய இருதயத்தை நான் கல்லாக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர், கல்லாக்கிட்டே இருக்கேன். எனக்கு எது மேலேயும் நாட்டமே இல்லை, எனக்கு எது மேலேயும் விருப்பமே இல்லை. வர என்னுடைய இருதயம் ரொம்ப கடினமாயிருச்சு. நான் யாருக்கு என்ன செய்து என்ன பிரயோஜனம் பாஸ்டர்? நான் அழுது என்ன பிரயோஜனம் பாஸ்டர்? நான் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் பாஸ்டர்? நான் சமைச்சு கொட்டி என்ன பிரயோஜனம் பாஸ்டர்? ஒண்ணுமே இல்லை பாஸ்டர். என் மனைவி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. என் மனைவி நான் செத்தா போதும்னு நினைக்கிறேன். என் கணவனார் என்னை செத்தா போதும்னு நினைக்கிறாரு. என் பிள்ளைகளுக்கு நான் செத்தா கூட கேட்க மாட்டாங்க பாஸ்டர். ஆனா ஆண்டவர் மட்டும் தடுத்து நிறுத்தி, இல்லை 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 இல்லை, உன் மேல நான் ஒரு பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன், உன் மேல ஒரு பெரிய நோக்கத்தை நான் வச்சிருக்கிறேன். நீ சோர்ந்து போகாத, நீ மனம் தளராத, நீ உன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தாத, நீ உன் ஜெபத்தை நிறுத்த வேண்டாம், உன்னுடைய பிரயாசத்தை நீ நிறுத்த வேண்டாம், உன் வேலையை நீ நிறுத்த வேண்டாம். நிறைய பேருடைய அவருடைய அன்பு அப்படியே அணைக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த ஆகார
கம்ஃபர்ட் பண்ண அந்த வார்த்தை, ஆகார் அப்படியே தடுத்து நிறுத்தின அந்த வார்த்தை நிறைய பேரை மரணத்திலிருந்து திரும்பி வெளியே எடுக்கிறத நான் உணர்றேன். கட்டுகளிலிருந்து வெளியே எடுக்கிறத உணர்றேன். அநேக நாட்களாக இருக்கிற அந்த வருத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வரதை நான் உணர்றேன். கர்த்தர் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு. உன்னுடைய கடினமான அந்த இருதயத்தை கர்த்தர் மறுபடியும் திருப்புறதை நான் உணர்றேன். கடினமான அந்த இருதயத்தை கர்த்தர் கரைக்கிறத நான் உணர்றேன். இல்ல இல்ல, உனக்கு ஒரு மகனே, வாலிப தம்பி, தங்கச்சி, இல்ல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் தான். இல்ல, கர்த்தர் மேல பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறது உண்மைதான். சோர்ந்து போகாத, சோர்ந்து போக வேண்டாம். ஹalleluya, ஆமென். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி அவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட், முதலாவதாக இந்த அனாதை பெண் மேல் ஆண்டவர் வைத்த ஃபர்ஸ்ட் லவ், முதல் அன்பு என்ன? அவங்க தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய வலிகளை எல்லாம் கொட்டுறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? என்ன? இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பேஸும் இல்லாத இடத்துல சொல்லுமான்னு கத்துறதை கொடுத்துறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த ஆகாருக்கு செய்த காராட்டின அன்பு என்ன அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே செத்தா பரவாயில்ல, போனா போட்டோம் அப்படின்னு சொல்லி விடும்போது அவர் மட்டும் அவங்களை கரிசனை உண்டு. இல்லை இல்லை, நீ நல்லா இருக்கிறத நான் விரும்புகிறேன்னு சொல்லி வந்தார். நம்பர் 3, மூன்றாவதாக நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது சொல்லி 11வது வசனத்தில் வாசிக்கும்போது 11வது வசனம், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் இந்த அனாதைக்கு ஆண்டவர் காண்பிக்கிற மூன்றாவது பெரிய அன்பு அப்படின்னா, விஷனே இல்லை, தரிசனமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப கர்ப்பவதியா இருக்க, நீ யாரை தான் பெறுவ? அன்னைக்கெல்லாம் குமாரனை பெறுறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீ ஒரு பையனை பெத்தெடுப்ப. அது என்ன அப்படின்னா, உன் அங்கலாய்ப்பை உன் கேட்டபடினால். உன் ஜெபம் வீணா போகல, உன் பிரயாசம் வீணா போகல. இஸ்மவேல் என்கிற பேரையும் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையினுடைய பேரை முதற்கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல ஒரு பெரிய திட்டத்தையே நான் வச்சிருக்கிறேன், உன் மேல ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறேன். அப்பதான் ஆகார் சொல்கிறார், நீர் என்னை, சொல்லுங்க, நீர் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டபடி நானும், நீர் என்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளிமை நிற்கலாமா ஆண்டவருடைய சமூகத்தில்? நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின தூதருக்கு அவர், நீர் என்னை காண்கிற தேவன். சத்தமாய் 10 விசை சத்தமாய் சொல்லுவோம், நீர் என்னை காண்கிற தேவன். சொல்ல 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 அந்த மகிமை. வாலிப தம்பி, கர்த்தர் உன்னை காண்கிறார். தங்கச்சி, ஆண்டவர் உன்னை காண்கிறார். சிஸ்டர், உங்களை கர்த்தர் பார்க்கிறார். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உங்களை காண்கிறார். அதலரம் கனரம். அனாதைன்னு ஆண்டவர் தூக்கி போட சொல்லல, அனாதைன்றதுக்காக ஆண்டவர் விட்டுறல, கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்றதுக்காக ஆண்டவர் அமைதியா இல்ல. அந்த ஆகாருக்காகவே கர்த்தர் இறங்கினார். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இறங்க மாட்டாரா? கண்டிப்பாக இறங்குவார். உங்களுக்காக கர்த்தர் இறங்குவார் முழு பலத்தோடே. ஹல்லேலூயா, சத்தமாய் ஆண்டவரே. ஓஹோ, சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலையிரு. சத்தமா பலப்படுத்தி. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, கெஞ்சுறவங்க கெஞ்சுங்க, ஏசப்பாட்ட கேட்கிறவங்க கேளுங்க. இந்த 3 காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே
பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை சேரும். ஓ சீர்படுத்துவா ஸ்திரப்படுத்துவா பலப்படுத்தி. இயேசுவே இப்போ அந்த தகப்பனார் மேல தாயார் மேல இந்த ஜெப குறிப்பை ஜெபிக்கிறவங்க மேல இப்போ கத்தி ஜெபம் பாடணும்னு இல்ல, எல்லாரும் பாடணும்னு. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஏசப்பான்னு கூப்பிடுறவங்க கூப்பிடுறாங்க, பாடுறவங்க பாடுங்க, கெஞ்சுறவங்க கெஞ்சுங்க. வாலிப தம்பிங்க ஸ்பெஷலா ஏசப்பாட்ட கேளு. எஸ் எஸ் பிரேஸ் பிரேஸ் பிரேஸ். நீ ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சுட்டே இரு. கர்த்தருடைய ஒரு பெரிய அண்ணன், கர்த்தருடைய ஒரு பெரிய வல்லம். இயேசுவே 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 இயேசுவே. பின்னாடி வரைக்கும் தேவனுடைய மகிமை உங்களை தொடட்டும் தொடட்டும் தொடட்டும். ஹீலிங் வல்லமை வல்லமை வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை, ஜெப குறிப்புகளை கேட்கிற வல்லமை இப்போ ஒவ்வொருவர் மேலும் அப்பா இயேசுவே வனாந்தரத்துல சந்திச்சிரு. இப்போ என் பிள்ளைகளை சந்திக்கிறதுக்கு இறங்கி வாரும். ஜெப குறிப்புகள் கேட்கப்படட்டும். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்ப சீராகட்டும். சத்தத்தை உயர்த்தி பிரதர் கூப்பிடுங்க, முழு பலத்தோட கூப்பிடுங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில் சேரும். ஓ சீர்படுத்துவா ஸ்திரப்படுத்துவா பலப்படுத்தே. சீர்படுத்துவா பலப்படுத்தி நிலைநிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவா. இயேசுவே ஸ்தோத்திரம். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த இரண்டாவது நாளில் உங்க மகிமை எங்க எல்லாரையும் தாங்கினதற்காக நன்றி அப்பா. இந்த சத்தம் எந்தெந்த வீடுகளில் தொனிக்கப்படுகிறதோ, எந்தெந்த காதுகளில் தொனிக்கப்படுகிறதோ, இப்ப லைவ்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த சர்ச்சினுடைய சத்தம் அவங்க காதுல தொனிக்கும் போதே திருச்சபையில இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த தேசத்துல இருந்தாலும் கண்மலையை பிளக்கிற உங்க வார்த்தை அற்புதத்தை கொண்டு வர போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சாமி, நன்றி அப்பா. இந்த 100 நாட்களும் உங்க பிரசன்னம் அப்படியே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். டெய்லி காலையில் அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா, தாங்கப்பா. ஆண்டவரே ஜெப குறிப்பை அனுப்புற பிள்ளைகள் ஆண்டவரே அவங்களுடைய வருத்தத்தை பாருங்கப்பா. எத்தனை ஜெப குறிப்பு, அந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் நடக்கணும். அந்த கடன் சரியாகணும், அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், அந்த திருமண தடை மாறணும், அந்த வருமான பெருக்கம் உண்டாகணும்.
ஆண்டவரே அந்த சூழ்நிலைகள் மாறணும், அந்த பிரச்சனையில வந்து ஒரு விடுதலை தரணும், அந்த வியாதிகள் சுகமாகணும். ஆண்டவரே என் பிள்ளைய தூக்கி எடுக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. இந்த 100 நாட்கள் முடிகிறதற்குள்ள எங்க திருச்சபைக்காக வாங்கப்பட்ட அந்த கடனையும் நாங்க முடிக்கிறதற்கு ஒரு இரக்கத்தை செய்யுங்கப்பா. நீங்க ஒரு கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே, நீங்க எழுப்புங்கப்பா. பெரிய அற்புதத்தை எங்களுக்கு செய்வீராக. உங்க பாதத்துல ஆண்டவரே எல்லாத்தையும் தாழ்த்துக்கிறோம். இந்த ஊழியத்தை பின்னாடி நின்று தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.